கேக்குதா? ஹலோ மாவீரன் கார்த்தி ப்ரோ ஒரு கேக்குது டவுட்டு. என்ன ஆறு உங்க பிரச்சனை முடிஞ்சா இல்லையா? ஆறு தானே? என்ன ப்ரோ? யார் பேசுறது? ஆறு. ப்ரோ என் பேர் ஆரூர்ல ப்ரோ, அரூஸ் பார்க்கி அருண் தான் என் பேர். என்ன போட்டா என்ன? என்ன போட வேண்டியதானே? ஏன் என்ன எடுத்துட்டீங்க? அது வந்து அரூஸ் பார்க்கி அந்த பேர் வந்து இருந்தது, அதனால அப்படி வச்சிருக்கேன். அருண் வேணா மாத்து. பிரச்சனை வந்து இல்லை ப்ரோ, அது ப்ராப்ளம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் வேறு அப்படி பேசுறீங்களா? என்னடா அது இவர் இப்படிலாம் பேச மாட்டாரே, அந்த மாதிரி தான் பேசுறது. ஏன் அப்படிலாம் பேச மாட்டாரு? என்ன இல்லை இல்லை, பொதுவாக எஸ்டரை பற்றி இப்படி பேசுனது இல்லை, நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அவரை பற்றியுமே இவங்க தப்பாக சொல்லியே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இல்லை ப்ரோ, நீங்கள் தப்பாக சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்ன 2-3 வேர்டு வந்து அது மாதிரி இருந்து வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சனால அப்படி கேட்டேன். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? ஏன் அவரு அது மாதிரி பண்ணால் பரவாயில்லன்னா பரவாயில்ல, சரி விடுங்க, அது முடிஞ்சிச்சு. அதை பற்றி திரும்ப பேசி திரும்ப 4 பேர் பேசுவாங்க எதுக்கு? கார்த்திக் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ஒரு டவுட்டு. இப்போ யூஎஸ்ஏ எல்லாம் ப்ரீமியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஏன் வந்துட்டு யூரோப்லலாம் ப்ரீமியர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூரோப்ல பண்ணுறாங்களே, யூகேலாம் பண்ணுறாங்களே. இல்லை ப்ரோ, அது வந்து லியோ படத்துக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரீமியர் வந்து நடந்துச்சு, அதுவும் 12 மணிக்கு பண்ணாங்க. மற்றபடி மற்றபடி வேற எந்த படத்துக்கும் இந்த ரீசெண்டாக வர படங்களுக்குலாம் என்னன்னா, தமிழ்நாடு டைம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த டைமில் வந்து ஷோ வந்து ஆன் ஆகுதோ அந்த டைமில் வந்து பண்ணுறாங்க. இல்லை ஒரு 1 hour முன்னாடி இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க. அதனால அப்படியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. யூஎஸ்க்கு அந்த டைமில் செட் ஆகலை, அதனால இல்லை. அதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு லியோக்கு மட்டும்தான் ப்ரீமியர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாத்துக்கு ஒரு 1 மணிக்கு ஒரு ஷோ போட்டாங்க, அதுவும் ஜெர்மனியில் மட்டும்தான் போட்டாங்க. அதுக்காக இங்கேனே ஜெர்மனியாங்க கிளம்பி போவோம். யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, அதாவது ப்ரீமியர்ஸ் வந்துட்டு ஐ மீன் டேரெக்டாக. பிரச்சனையே பேசிட்டீங்களே, தமிழ்நாட்டில் இங்கே பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. காலைல 9 மணிக்கு தாங்க ஷோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் யூஎஸ்லலாம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்காக கேட்குறேன். தமிழ் படத்தை தமிழ்நாட்டிலேயே 9 மணிக்கு மேலே தான் பார்க்க முடியுற மாதிரி பிரச்சனை இருக்கு. கர்நாடகாரங்களாம் வந்து 6 மணிக்கெல்லாம் பார்த்துட்றான், போறான். கிறிஸ்டோபர் கனடாஜ் யூஎஸ்ல எங்கேயோ உட்காந்துருக்காரு, அவரு பார்த்துட்டு போறாரு. இப்ப என்ன சொல்றது? தமிழருடைய உரிமையே வந்து இங்க இல்ல, என்ன பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது, அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில். பட் இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, பட் இங்கேயும் அதான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு படத்துக்கு கூட புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சில தேட்டர்ஸ்லாம். இப்போ லைட் சினிமா யூகே எல்லாம் கோட்டுக்கெல்லாம் டிக்கெட் காலையில் 10 o'clock ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் செப்டம்பர் 5th நினைக்கிறேன். ஆனால் ப்ரீமியர் இருக்குமான்றது தெரில, பட் மோஸ்ட்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிக்கெட் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அந்த டைம் இந்தியாவில் எப்போ வருது? இல்லை ப்ரோ, மார்னிங் 10 o'clockன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கும் யூகேக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 hours டிஃப்ரென்ஸு. அப்போன்னா 10ன்னா 11, 12, 1, 2, 2:30 மத்தியானத்துக்கு இந்தியா டைமுக்கு இங்கே ஷோ ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ வந்து இன்னொரு ஷோ போடுவாங்க, அது இருக்கும். அதான் ஏன்னா வந்துட்டு அஹிம்சா தானே லியோவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ கரெக்டாக 12 மணிக்கு வச்சாங்க டாட்டில். ஐ திங்க் 12 மணின்னா ஐ திங்க் 5 and 5 ஐ திங்க் 5:30 மணி காலையில் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் 9 மணி தான். 9 மணின்ற போது அதுக்கு முன்னாடி இந்தந்த ஊரில் இருக்குமோ இருக்கும், இல்லைன்னா அந்த 9 மணின்றது எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஓகே ப்ரோ, ஏதாவது வேட்டையன் ஏதாவது அப்டேட் ஏதாவது இருக்குதா? ரிலீஸ் ஆகுதா October 10th இல்லைன்னா தீபாவளி? இப்போ வரும் தங்கலான் இருக்கு, அடுத்து வந்து கோட் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுக்குவோம். இல்லை, அது அவங்க ஃபேன்ஸ்க்கு, தலைவர் ஃபேன்ஸ்க்கு. எங்களுக்கு என்னடான்னா அப்படியே முக்கிட்டு இருக்கோம், எப்படா அப்டேட் கொடுப்பீங்கன்ட்டு. என்ன ப்ரோ ப்ரொஃபைல் ரஜினி போட்டோ வச்சுட்டு பயோல அண்டவர் ஃபேன் போட்டிருக்கீங்க? அது சும்மா கலாய்க்கிறதுக்காக போட்டிருக்கேன் ப்ரோ, அவ்வளோதான். சர்க்காசம்காக போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ.
கார்த்திக் ப்ரோ, நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பாக்குறீங்களா கார்த்திக் ப்ரோ? டைம் ஸ்பேஸ் பேசுது. எப்பயாவது பார்ப்பேங்க. ஏன் என்னாச்சு? ரொம்ப திட்டுறானுங்களா? இல்ல அதை சம்டைம்ஸ் பத்தி ஒரு பார்த்தா ரொம்ப அதை பத்தி கொஞ்சம் எடுத்து போட்டு விடுங்க. அதை பத்தி கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்பப்ப. அப்ப நல்லா இருக்கணும் கண்டென்ட். என்ன போடுறது? அப்பப்போ ரொம்ப கழுவி ஊற்றுவானுங்க. கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ அப்பப்ப. நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுங்க. யூடியூப் சேனல் ஓனர் இந்த பக்கம் இருக்காரு பாருங்க, எனக்கு லெஃப்ட்ல அவர் தான் யூடியூப் அப்ப சேனலோட ஐபன் ப்ரோ அப்பப்ப எதனா எடிட்டர். ஒரு நல்ல கமெண்ட்ஸ் எடிட்டர் எதனா போன் பார்த்து தான். பேசி சொல்லி விடுங்க கார்த்திக் ப்ரோ. நைட்டு பேசல ஐபன் ப்ரோ. அந்த கமாண்டை பத்தி பேசுற இந்த யூடியூப் வீடியோ போட்டு இருக்கோம் நம்ம. அதனால போட்டு அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. என்ன யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் நைட்டு பேசுறது நைட்டோட முடியுது அப்படின்னு விட்டு போயிட்டீங்களா ப்ரோ? அம்மா அடுத்த நாள் வேலை இருக்குல்ல, பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்ல. புரியுது ப்ரோ. இதெல்லாம் மைண்டுக்குள்ள சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல நம்ம. இல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ ரொம்ப நெகட்டிவ் சேரும் போது வெடிச்சு விட்டுறணும் ப்ரோ. பேசி விட்டுறணும், எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா மாத்தி விட்டுறணும்ல, அதுக்கு சொல்றேன். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. நம்ம பேசுறோம் அவ்வளவுதான். அதுக்கு அவன் விருப்பப்படுறத பேசிட்டு போயிட்டே இருக்கான், பிள்ளை கொடுக்குறான். நம்ம ஒன்று சொல்றான், அவனுக்கு அது பிடிக்குது பாராட்டுறான், பிடிக்கல பாராட்டல திட்டுறான், நம்மள இன்னும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனை பாசிட்டிவா மாத்த நான் ஏன் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும்? அது எனக்கு வேலை இல்லை. அவங்கள மாத்ததுக்கு சொல்லல ப்ரோ, நீங்க பாசிட்டிவா சொல்லி விட்டுருங்கன்றேன். ஏன்னா இப்ப நான் சொன்னதே பாசிட்டிவா தானே, வேற என்ன? பாசிட்டிவ் தான் ப்ரோ. ப்ரோ அந்த ஹலோ அந்த கார்த்திக் ப்ரோ. கம்பெனி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா ப்ரோ? சேலம் மட்டுங்க. அந்த பெரிய புறா தானே எடுத்து பண்ணுங்க ப்ரோ. காசு இல்லை, அந்த அளவுக்கு இன்னும் வளரல. பார்ப்போம் ஃபியூச்சர்ல. கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த சேலம்னா அரூர்ல வருமா ப்ரோ? அரூர்லாம் சேலம் தான். சேலம் தானே? ஆமா ஆமா. சரி ப்ரோ. Hello, அந்த Karthi bro. Karthi bro. ப்ரோ இவரு சிபி ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல ப்ரோ, எஸ்கே சிபி. ஆமா, அது நவம்பர்ல போகும் ப்ரோ. அது நாளைக்கு சொன்ன கதையா இல்ல புது கதையா ப்ரோ? கதை என்ன கேட்கல ப்ரோ இன்னும் இது வரைக்கும். எப்படி ப்ரோ? சரி இன்னொன்னு ப்ரோ. நாளைக்கு என்ன கதை சொன்னாரு? அது உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ நாளைக்கு அந்த இவரு ராஜமௌழி எங்க அப்பா வந்து ஸ்கிரீன் பிளே எழுதினாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையே என்ன கதைன்னு தெரியாது, இந்த கதை என்னன்னு தெரியாது. இல்ல இப்போ ஸ்கிரீன் பிளே மட்டும் அவர் எழுதினா, அதான் கேட்க. ப்ரோ அப்ப அந்த பொம்புடிலாம் சேலம் தான் வருமா ப்ரோ? அரூர் பொம்புடி. பொம்முடி அரூர் எல்லாமே சேலம் தான். ஓகே ப்ரோ. நான் இங்கதான் மஞ்சவாடி தான் ப்ரோ. மஞ்சவாடி ப்ரோ ஏற்காடு கீழே. முன்னாடியில ஃபேமஸான ஏரியா என்னது? ஆமா ஏற்காடு கீழே தான் நம்ம வந்தா ஊருக்கு வந்தா சொல்லுங்க. இப்ப மாறிடுச்சு அது. இல்ல ப்ரோ முன்னால அப்படியே கார்ல போகும்போது அங்க மட்டும் நிறுத்தாதீங்க அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்பயும் அப்படியேதான் ரோடு போட்டாங்க ப்ரோ. ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட் இது பண்ணி ரோடு போட்டாங்க. இது பேய் படத்துக்கு போற மாதிரி அங்க மட்டும் யார் நிறுத்தினாலும் நிறுத்திடாதீங்க, அது மோசமான ஏரியான்னு சொல்லுவாங்களே தானே. அதேதான் வளைவா போகும் ப்ரோ. பேய் படத்துல வர மாதிரி. அதே மாதிரிதான். கார்த்திக் ப்ரோ, மகேஷ் பாபுதன் அடுத்த படம் எப்போ ப்ரோ அப்டேட் வரும்? அதை பத்தி எதனா தெரியுமா கார்த்திக் ப்ரோ? ராஜமௌழி அது லேட். ராஜமௌழி படம்னாலும் லேட்டு தானே, பொறுமையா தான் எடுப்பாரு. 1000 கோடி வேணும், சீக்கிரமா படம் வேணும்னா எப்படி முடியும்? ஆனா ரொம்ப வருஷம் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ. ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் மேல ஆகுது, இன்னும் வரல. அதுக்குதான் ப்ரோ கேட்டேன். வரும். ஆனா நம்ம Hello, தமிழ் Karthi bro. டேரக்டர் Hello. ஹிட் ஆகணும். அடுத்த நாள் 2 நாளுக்கே அடுத்த அப்டேட் விட்டுறாங்க. ராஜமௌழி மட்டும் 2 வருஷம் லேட் பண்ணிடுறாரு ப்ரோ எப்பயுமே. அப்படி பண்ணா ராஜமௌழியா இருக்க மாட்டார்ல, மற்றவங்க மாதிரி யாரும் வரல. இன்னைக்குமே அவர் ஏன் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டு வெயிட் பண்ணி பாக்குறீங்க? அதுதான் அவர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணல. ட்ரிபிள் ஆர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கார்த்திக் ப்ரோ? கடைசியா வருது. ட்ரிபிள் ஆர் பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நீங்க பாகுபலியோட கம்பேர் பண்ணவே கூடாது ட்ரிபிள் ஆர்.
அதை கம்பேர் கம்பேர் பண்ணாலும் பண்ணாம தெரியும் சொல்றேன் பார்த்தா. ப்ரோ. கம்பேர் பார்க்காம நல்லா தான் இருக்கு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இஸ்து போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் போய் ஃபீல் பண்ணும்போது இன்டர்மிஷன் வரைக்கும் பேங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஸ்துட்டு போற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். பட் கார்த்திக் ஆனா ப்ரோ மேக்கிங் அது எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும். பாகுபலி 2க்கே அதான் வந்துச்சு, பாகுபலி 1க்கு அதான் வந்துச்சு. ப்ரோ பாகுபலி ஒன்று. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படத்தை யாராலும் இருக்க முடியாது. ஆனா எனக்கு பாகுபலி 1 2 செம்மையா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ரெண்டு நீங்க எந்த ஒரு நிமிஷம் விடாம நீங்க ஒரு 4 டைம் 5 டைம் பாகுபலி பார்க்கும்போது 1 பார்க்கலாம். பாகுபலி 1 தெலுங்குக்காரங்களே வந்து நிறைய பேர் வந்து பிரபாஸை கடைசியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பிடிக்கலன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவரே சொல்லியிருப்பாரு அது. ம். ஆனா 1 பாகுபலி 2ல 2 வந்து கிளைமேக்ஸ் சரியில்லை, சிஜி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு விமர்சனம் வந்துச்சு. எப்பயுமே விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு படத்தை எல்லாருமே சூப்பர்னு சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அது பொய். அப்படி யாருக்குமே எல்லா படமே அப்படி அவங்க நினைச்ச மாதிரி இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப எதிர்பார்த்து போவாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சு போவாங்க. அவனுக்கு முக்கியம் இருந்தா கூட பிடிச்சிடும். ஒரு சிலர் வந்து பயங்கரமா வேற லெவலில் ஏதோ இருக்கும் போல இருக்கு, உள்ளது பூதம் இருக்க மாட்டுக்கு, இது இருக்க மாட்டுக்கு அப்படின்னு நினைச்சு போவான். அது இல்லைன்னும் போது அவனுக்கு வந்து நான் நினைச்ச அளவுக்கு இல்லப்பா அப்படின்னு தான் இருக்கும். ப்ரோ எல்லாத்துக்குமே அப்படிதான். ட்ரிபிள் ஆர் செகண்ட் ஹாஃப் அவ்வளோ மோசம்லாம் இல்லையா ப்ரோ? கிளைமேக்ஸ் மட்டும் அந்த ஃபைட்டு ரொம்ப லாஜிக் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். பட் ட்ரிபிள் ஆர் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். ப்ரோ லாஜிக் சொல்லல ப்ரோ, அது லேக் இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோனஸ் இந்த இருக்குன்னு சொல்றேன். லேக்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணும்ல, இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ராம் சரணுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. அவன் எதுக்காக இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இதை கொண்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது காமிச்சதுன்னு ஆகணும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இன்டி வரைக்கும் சண்டையை போட்டுருந்தா அதுவும் போர் அடிச்சிடாதா உங்களுக்கு? ப்ரோ நான் கேப்டன் மில்லர் சொல்றது ஆயிடுதா என்ன? நான் சொல்றது எந்த மாதிரி லேக் சொல்றேன்னா, இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரியை வந்து ஷார்ட்டா முடிக்காம அந்த ஃபிளாஷ்பேக்கே ரொம்ப பெருசா கட்டுறாங்க. அதை சொல்றேன் நான். ஃபிளாஷ்பேக்கே ரொம்ப பெருசா வச்சுட்டு இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு சொல்லி பெருசு பெருசா கட்டுறாங்க. அது நமக்கு போர் அடிக்குது இல்லை, லேக் அடிக்குது இல்லை. டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சு அடுத்து போகலாம். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ அந்த இல்ல படம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சீங்கன்னா லியோ படத்துல ஒரு இந்த ஃபிளாஷ்பேக் மாதிரி தான் ஆகும். ஒரு 1/4 மணி நேரத்துல வந்து கேரக்டர் டிஃபைன் பண்ணவே முடியாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்கணும். இது அது அவரோட இது அது என்னது மன்சூர் அலிகானோட பெர்ஸ்பெக்டிவ். அது ஃபிளாஷ்பேக்கானே நம்மளுக்கு இன்னும் தெரியல. ப்ரோ கார்த்தி ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட் அபிஷேக் என்ன ப்ரோ சூர்யா பத்தி கண்டதையும் பேசிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு வாய்க்கு வரலாம். கார்த்திக் ப்ரோ எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன ப்ரோ சூர்யா இப்போ பேன் இந்தியா பேன் வேர்ல்டு ஸ்டார் ஆக்க ட்ரை பண்றாங்களா? இந்த மாதிரிலாம் என்ன படம் ப்ரோ? அது ஒரு படம் வந்து பேன் இந்தியன் ஸ்டார்னு வர பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஒரு ப்ரமோஷன் எட்டா வேற போட்டிருக்காங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வச்சிருக்காங்களா ப்ரோ? ஏன்னா சும்மாவே இதை பேசிட்டே இருப்பாரு, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ப்ரமோஷன் எட்டா வேற வாங்கி வச்சிருக்காங்க காசு கொடுத்து. இல்ல இல்ல இந்த கோட்டை பத்தி இவன் ஏதாவது உலக வச்சிருவான் அப்படின்றதுனால அதுக்காக தான் காசு கொடுத்து ஆள் வச்சிருக்காங்களா ப்ரோ ப்ரமோஷனுக்கு? இது பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, இவன் ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுருவான்ல. இப்ப கூட நேத்து கூட ஏதோ ட்வீட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருந்தான்? கங்குவா சூர்யா பத்தி சொல்லியிருந்தாரு. அது ஓகே. கோட்டை பத்தி ஏதோ மீட்ஸ் மாநாடு அப்படின்னு போட்டிருந்தாரு ஏதோ. அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தால அந்த மாதிரி ரொம்ப சம்டைம்ஸ் வந்து எக்ஸைட் ஆயிருப்பான். கேட்டா அவர் சொல்றாரு நல்லா அப்படிதான்டா உர்றா அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு வந்து டியூன் ஆகி ஏதோ ஒன்று போட்டு விட்டுருவான். அவர் பரவாயில்ல, அந்த மாதிரி அது யாருன்னு தெரியல. என்ன ப்ரோ அந்த ட்வீட்டை டீகோட் பண்ணுமா படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதுல ஏதாச்சும் ஹிண்ட் ஏதாச்சும் இருக்கா? அப்படி இல்லைங்க, எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ ஒன்று போடுவாங்க. அப்படிதான் அவரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல போடுவாரு. இல்ல ப்ரோ, அவர்லாம் வந்து மெர்சல் டைம்லலாம் வந்து ட்ரெய்லர் டீகோட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஃப்ரேம் எடுத்து இதுதான் படமா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் இது கோட்டை பத்தி அவன் பெருசா பேச முடியாது. அவன் விபியோட ரொம்ப க்ளோஸான அல்ல, அதனால அவன் எது சொன்னாலும் இதாயிருவான். அதனால நீ எதையுமே பேசாதரா சும்மாறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எதுக்கு ப்ரமோஷன் எட்டா வச்சிருக்காங்க? எதுல வச்சிருக்காங்க? இல்ல ப்ரமோஷன் எட் அவரு தானே கோட் படத்துக்கு வெங்கட் பிரபு கிட்ட ஒர்க் பண்றாருல்ல.
அது தெரியல ஏதோ சொல்லியிருக்காங்களா இல்ல ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன், அதான் கேட்டேன். 6 கிலோ ஒர்க் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு அவரும். பேசக்கூடாதுன்ற மாதிரி. இல்லை அவர் விபியோட ரொம்ப க்ளோஸ் அவன். அவனுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லன்னு நமக்கு தெரியாதுல்ல. தெரியல வருவான் அவர் அப்போ கேட்டுக்குவான். கோட்டுக்கு ஆடியன்ஸ் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இன்னும் என்ன 30 நாள் இருக்கா? 30 நாள்னு வச்சுக்குவோம். நீ என்ன நடந்தேதியா? 30 நாள் தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பிளான் இல்லை. கண்டிப்பாக ஃபாரின்ல கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்றது ஒரு 10 நாளைக்கு தெரிய போகுது. மோஸ்ட்லி இருக்காதான் நினைக்கிறீங்க. ஏன்னா இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆனது ஒரு 3 மாசத்துலயே ஒரு மாநாடு ஏதோ சொல்லியிருக்காரு விஜய். இது பாட்டு கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனாலயா ப்ரோ? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா சினிமாவில் எப்படின்னா இது பண்ணோம், இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பண்ணுறோம், இது ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கே, ஓகே திரும்ப பண்ணோம் அப்படின்னு. மெர்சலில் ஆரம்பித்தாங்க ஆடியோ லான்ச். மெர்சலில் வந்து ஆடியோ லான்ச் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நார்மலாக சின்னதாக. சத்தியமில் தெரிவிக்கலாம் பண்ணியிருக்காங்க, சத்தியமில் அந்த மாதிரி. மெர்சலில் வந்து நேரு ஸ்டேடியத்தில் பெருசாக பண்ணாங்க, அது பெரிய ஹிட்டு. அப்போ தான் ரஜினியோட எந்திரன் கலெக்ஷனை தாண்டினார். ஸோ அதுக்கப்புறம் அது பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு அந்த ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் சர்க்கார் ஆடியோ லான்ச்சும் பயங்கர வைரல். அடுத்து பிகிலும் வைரல் ஆயிடுச்சு. சர்க்காரில் வந்து கொஞ்சம் அரசியல் கலந்து பேசினார். அதுக்கப்புறம் பிகிலில் வந்து டைரெக்டாக கொஞ்சம் எடப்பாடி லைட்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசினார். இதெல்லாமே வைரல் ஆயிடுச்சு. மாஸ்டர் டைமில் வந்து அந்த மாதிரி பெருசாக பண்ண முடியல, கோவிட் டைம்ன்றதுனால. லீலா பேலஸில் ஆடியோ லான்ச் வச்சாங்க. ஆடியோ லான்ச் வச்சு ஒரு வருஷம் படம் ரிலீஸ் ஆச்சு. பீஸ்ட்டுக்கு ஆடியோ லான்ச்சை வைக்கல. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு என்ன காரணம் தெரியாது, அது பெருசாக போகலை. அப்போ என்ன இல்ல மாஸ்டர் ஆடியன்ஸ் போயிருந்தீங்க நீங்க? மாஸ்டர் ஆடியன்ஸ் எல்லா ஆடியோ லான்ச்சும் போயிருக்கீங்க ப்ரோ. நீங்க கங்குவாக்கு ஓப்பனிங் வரும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? கண்டிப்பா வரும், என்ன டவுட்டு? அது ஒரு பாட்டாங்க, அந்த பாட்டு கூட நல்லா இல்லைங்க. அது எப்படிங்க? எதுவுமே நல்லா இல்லைங்க. ப்ரோ இத நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கார்த்திக் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேட்டது வேற கேள்வி, ரெண்டாவது கேட்டது வேற கேள்வி. கார்த்திக் ப்ரோ இல்லைங்க, ஏதாவது பாட்டு ஹிட்டானா கூட படத்துக்கு ஒரு ஹைப் வரும், பாட்டும் நல்லா இல்ல ப்ரோ. இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கோட் சிங்கிள் வந்தப்ப வந்து அவ்வளோ திட்டிங்க அந்த பாட்டை வந்து நல்லா இல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. கங்குவா சாங் நல்லாவே இல்லை ப்ரோ. அதை பத்தி நீங்க எதுவுமே பேசவே இல்லை பெருசா. நானும் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா வந்துச்சு, சுத்தமா பிடிக்கலைங்க, எனக்கு கேட்கவே முடியலைங்க. ஆனா அந்த சாங் நீங்க பெருசா அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. சாங் நீங்க அடிக்கவே இல்லை சொல்ல போனா. கார்த்திக் ப்ரோ அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு காசு வாங்கிட்டாருன்னு சொல்ல போறாங்க அப்புறம் இல்லையே கங்குவா டீம்கிட்ட இருந்து. டிஎஸ்பி கிட்ட வந்து அந்த மியூசிக் தானே எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம இல்லைன்னா இருக்கு. நான் வந்து விஜய் படத்துக்கு ஓட்டுக்கு ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது வேற. நான் தனுஷை வந்து நல்லா நடிக்கிறேன்னா அது சொல்றது ஒரு கருத்து, அது ஒன்று இருக்கு. டிஎஸ்பி சாங் வந்து சரி ஓகே அது ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னு அப்படிதான் நான் பண்ண முடியும். இது உட்காந்து சரி ஓகே இது நம்மன்னு சொல்லு அப்படின்னா அது எப்பயுமே அப்படித்தான். அவர் அப்படிதான் போடுவாரு. அந்த படத்துல அப்படிதானே இருக்கும். புஷ்பாலாம் கொடுத்துட்டு கேக்குற மாதிரி இருந்தா கூட பரவாயில்லைங்க, அது கேட்கவே முடியல. அந்த பாட்டு புஷ்பாலாம் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்துட்டு இப்ப இப்படி கொடுத்தா அது எப்படி? அது இல்ல ப்ரோ, பாட்டே மறந்துருச்சு ப்ரோ. பாட்டு பேரா சொல்லிட்டு பேசுங்க ப்ரோ. பாட்டு டியூனே மறந்துருச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஹாய் கார்த்தி ப்ரோ, மனோஜ் எப்படி இருக்கீங்க? ஹாய் மனோஜ். சொல்லுங்க. நாளைக்கு ரொம்ப பிஸி டே உங்களுக்கு, சொல்லுங்க எப்படி போயிருக்கு சேலம்ல? நாளைக்கு என்ன பிஸி? நாளைக்கு படம் வந்துச்சுல. நாளைக்கு என்னங்க பிஸி? என்ன படம்? என்ன படமா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா? அந்த படம் சொல்லவே இல்ல. என்னண்ணா எல்லா படமும் ரிலீஸ் பண்றீங்க போல, அடுத்த ரெட் ஜெயண்டா வர போறீங்க போல. இல்ல சரி, நாளைக்கு என்ன படங்க? அதுதாங்க 2 படம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் சேலம்ல. ஐயா அடுத்த வாரங்க, நெக்ஸ்ட் வீக். அது ஓகே. நம்ம மனோஜா? ஆமா நாளைக்கு சாரி கார்த்தி ப்ரோ, சாரி இல்ல நீங்க எப்பயுமே இப்படிதான் பேசணும். இப்படிதானே எப்பயுமே பேசுவீங்க. என்ன புதுசா நம்பர் பேசுற மாதிரி பேசுவீங்க? இல்ல கேட்டேன் கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இந்த தேவி கருமாரி தியேட்டர் எப்படி ப்ரோ இருக்கும்?
நான் ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் போனதே இல்லை. இவனுங்க போயிருக்கானுங்க, ஐயப்பன்ட்டு கேளுங்க. அதுதான் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ இருக்கும். தேட்டர், இப்போ நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஜிகே ஐயப்பன் ப்ரோ சினிமாஸ் இருக்குல்ல, அது மாதிரி நல்லா இருக்கு. இல்ல சவுண்ட் எல்லாம் டால்பி அட்மாஸ்னு போட்டிருந்தானுங்க. ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி நல்லா இருக்கு, சீட்டு எல்லாம் மாத்திட்டாங்க, சவுண்டும் நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே. கிட்டத்தட்ட ஜிகேக்கு ஈக்குவலா பண்ணிட்டாங்க நல்லா. ப்ரோ சேலம் டிஎன்சி வந்து தர்மபுரி டிமேக்ஸோட பெருசா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ பெருசான இதுக்கு இல்ல கேக்குறீங்க? சைஸ் சீட்லையா? அந்த சீட்ல சீட்ஸ் இதெல்லாம். சீட்ல வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே. எல்லாத்துக்கும் யூடியூப்ல வீடியோ போட்டு நான் பார்க்கல, ரெண்டுத்தையுமே பார்க்கல. தர்மபுரி நல்லா ஆனா இருக்கும், கொஞ்சம் தர்மபுரி இன்னும் சூப்பரா லக்ஸரியா இருக்கும். பண்ணிருக்காங்க. தர்மபுரி வந்திருக்கீங்களா ஐயப்பன்? நான் வந்திருக்கேன், செம்மையா இருக்கும். நான் தர்மபுரி தான் ஐயப்பன். நான் இல்ல சலூன் அங்கே தானே இருக்கான், சலூன் இல்ல தர்மபுரி டிமேக்ஸ்ல வந்து 2 ஸ்கிரீன்ஸ் பெரிய ஸ்கிரீன்ஸ், மத்த எல்லாமே சின்ன ஸ்கிரீன்ஸா இருக்கும். 5th ஸ்கிரீன் வந்து பிரைவேட் ஸ்கிரீன் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். மெயின் ஸ்கிரீன் அதான் 1 2 ரெண்டுமே பெரிய ஸ்கிரீன் தான், மெயின் ஸ்கிரீன் தான். சேலத்துல எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ எனக்கு தெரியல, சேலம்னா போனதே இல்ல. கார்த்திக் ப்ரோ? நான் இன்னும் போகலைங்க, தேட்டருக்கு போகல. 4 ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஒன்று பெரிய ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் மீடியம், அப்புறம் 2 சின்னது, அந்த மாதிரி. ஓகே. ஐயப்பன் ப்ரோ நீங்க என்ன ஊரு? கார்த்தி ப்ரோ இன்னைக்கு அந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த படத்தோட ஏதோ ஸ்கிரீனிங் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்கு ப்ரோ? இப்போ எல்லாருமே பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக போட்டிருந்தாங்க. நான் எதுவும் பார்க்கல. இந்த வாரம் இந்த படம் எந்த படத்தையும் பார்க்கல. மியூசியம் ஒர்க் மாதிரி இருக்குமா? அந்த பேட்டன் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ படமுமே அந்த அந்த மீட்டரில் தான் இருக்கும். கார்த்தி ப்ரோ தமிழ் படம் 3 வாய்ப்பு இருக்கா ப்ரோ? எல்லாரும் எடுத்து முடிக்கணும். ஹலோ கார்த்திக் ப்ரோ, இது சிவா படம் சுமோன்னு ஒன்று வந்துச்சு. சிவா படம் சுமோன்னு ஒன்று எடுத்தாங்களா ப்ரோ? அது என்ன ப்ரோ ஆச்சு? அதெல்லாம் பிஸ்னஸ் ஆகலைங்க, பிஸ்னஸ் ஆகலை. ட்ரைலர் நல்லா தான் யாரும் வாங்க ரிலீஸ் பண்ண ரெடியா இல்லை ப்ரோ. அப்ப தமிழ் படம் 3 வராதா ப்ரோ? நீங்க எல்லாருமே மீன் கிரியேட்டர் ஆகிட்டீங்க, பயங்கர கிரியேட்டிவா இருக்கீங்க. இப்போ தமிழ் படம் 3ன்னு ஒருத்தரை வந்து புதுசா வந்து எடுத்தா கூட உங்களுக்கு பெருசா தோணாது. நீங்க அதை தாண்டி போயிட்டீங்க. ஆமா ப்ரோ, எடுக்கிறது எடுக்கலாம், கண்டென்ட் அதிகமா பட் இருக்கு ப்ரோ. அந்த வாரத்துக்கு ஒரு மொக்க படம் பழைய வருது, மாதிரி அதை இருக்காது. வச்சு எடுத்தாலே ஒரு 4-5 பார்ட் எடுத்துடலாம் ப்ரோ. இல்ல இல்ல, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க. அதை தாண்டி நீங்க பண்ற அந்த கிரியேட்டிவான ட்ரோல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு டைரக்டரெல்லாம் பண்ணிடவே முடியாது. ஒரு படத்துல, ஒரு 2.5 மணி நேரம் படத்துல பண்ணிடவே முடியாது. அது சும்மா பண்ணா அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிராண்டிங்கா ஒரு படத்தை எடுத்து காசு பண்றதுக்கு பண்ணலாமே தவிர, அது திரும்பினா ஒரு கதை என்ன ப்ரோ சொல்ல முடியும். திரும்ப லாஜிக் மிஸ்டேக்ல ஒரு படம் எடுத்தாங்க, ஃபைட் எடுத்தாங்க, அது எடுத்தாங்கன்னா அதை ட்ரோல் பண்ண முடியும். அதை தாண்டி எல்லாம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கார்த்தி ப்ரோ, இந்த மாடர்ன் மாஸ்டர்ஸ் எஸ் ராஜமௌலி அது என்ன படமா வெப் சீரிஸா என்னது அது ப்ரோ? இது கண்டிப்பா படம் இல்லை, ஆனா அப்படி ஒண்ணு வந்திருக்குன்னே எனக்கு தெரியாது. இல்ல என்ன அது, என்னது நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு 2ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் போட்டிருக்கு. அது சீரிஸ் மாதிரினா ராஜமௌலியோட ஸ்டோரி அந்த மாதிரி. நெட்ஃபிளிக்ஸ்ல போடுறானே, விளக்கெல்லாம் போடுறது இல்லையா அவன்? டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறது இல்லையா, இல்லை நீங்க பிடிக்கிறது இல்லைங்க? என்ன ப்ரோ, அவன் எதையுமே போடுறது இல்லையா ப்ரோ? ப்ரோ டாக்குமெண்ட்ரின்னு இருக்கு ப்ரோ, 1.5 மணி நேரம் டாக்குமெண்ட்ரின்னு இருக்கு ப்ரோ. அதான் டாக்குமெண்ட்ரி மாதிரி, அது அவரோட ஸ்டோரி, அவரோட என்ன பயோபிக் மாதிரி. அது பாருங்க, அவனே எழுதி வச்சிருக்கான், நீங்க படிக்கல. ப்ரோ வெந்து தனிது கார்டு செகண்ட் பார்ட் வருமா? இல்ல கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க, அதுதான் கேக்குறேன். செகண்ட் பார்ட் வர லீட் கொடுத்து. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நீங்க வேணாம் ஒரு என்ன சொல்லி ஆல்ரெடி இவங்கலாம் உங்களுக்கு திட்டிட்டு இருக்கானுங்க. சம்பந்தம் இல்ல உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருச்சு ப்ரோ. வெந்து தனிது வீட்டுக்கு வேணாம். நோ கமெண்ட்ஸ். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நல்ல படமா இருந்தது ப்ரோ. இந்த படத்துக்கு என்ன ப்ரோ குறைச்சல்? கார்த்திக் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு ஒன்னும் கேள்வி. சொல்லப்பா, நீங்க சொன்னீங்க நான் சொல்ல, நான் எதுவுமே மாடர்ன் டே நாயகன் மாதிரி இருந்தது ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நீங்க வீட்டுக்கே படம் பார்த்துட்டு பிளாக் பஸ்டர்னு போட்டிருந்தீங்க ட்விட்டர்ல, நான் பார்த்தேன்.
நீங்களும் பிரசாந்த் ப்ரோ போட்டிருந்தீங்க. மாட்டினீங்க ப்ரோ. பிடிகே பிளாக் பஸ்டர் போட்டிங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? ப்ரோ? எப்பயோ போட்டது இன்னும் எடுத்து வந்து ப்ரோ நீங்க போட்ட காசி நல்லா இருக்கும் காசில போட்டுருக்கலாம். பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? பிளாக் பஸ்டர் நல்லா இருக்குன்னு ஆமா, சொல்லிட்டு பிளாக் பஸ்ட்னு அதான் போட்டுருக்கோம். இப்போ வந்து நோ கமெண்ட்னு சொல்றீங்க. இப்போ என்ன பண்றது? அப்போ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? இப்போ நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லவே இல்லைங்க. இல்லை ப்ரோ இப்போ நோ அதாங்க சொல்ல வந்து என்னன்னா, இல்லை ஏதோ சொல்ல வந்து திடீர்னு இப்ப ஸ்டாப் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்களே எது சொல்கிறேன். சொன்னாலும் சண்டைக்கு வருவீங்க. எது சொன்னாலும் சண்டைக்கு வருவீங்க. மாநாடு மாதிரி அந்த படத்தை ஓட வச்சிருந்தா பார்ட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஓட வைக்கலன்னு சொல்ல வந்தேங்க. உடனே சொல்ல வந்தா இல்லை எது ப்ரோ எது இல்லை இல்லை சொன்னாலும் சொல்ல உங்களுக்குறதுன்னு எதுக்கு வந்துருவீங்க. ப்ரோ நாங்கள் உங்களெலாம் இருக்க போகிறோம். நீங்கள் சொல்ல வந்தால் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் அன்றைக்கி போட்ட ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். அப்படியா இல்லை போட்டிருக்கேன்? இல்லை அந்த இல்லை மாதிரிலாம் இல்லை போட்டிருக்க போட்டிங்க, மாட்டேங்க. பிளாக் பஸ்டர்னு போட்டிங்க நீங்கள். கார்த்திக் ப்ரோ பாலாஜி சார் வந்திருக்காரு. அழைப்பு ப்ரோ தூக்குங்க அவரை. ரொம்ப நாளாச்சு. அவர் தூக்கி உள்ள விடுங்க. ப்ரோ அதை எப்படி டேக் இருக்கீங்க? பண்ணி எடுத்துட்டு வருவானுங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ. பேச்சு படம் பார்த்தோம். நேற்று நீங்க சஜெக்ஷன் பண்ணாங்களே அந்த வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பிச்சு நீ பார்த்தோம். இது வாட்ஸ்அப்ல இல்ல வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டிருந்தீங்களா நேற்று டிக்கெட்ஸுக்கு? ஆமாமா. அதுல கிடைச்சது உங்களுக்கு டிக்கெட்டு? ஆமாங்க 2 டிக்கெட் கிடைச்சிச்சு. ஓகே சூப்பர். இன்னைக்கு பார்த்தோம். நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ, இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது சொல்றீங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா நீங்க டிஃப்ரெண்டா சொன்னீங்க, புரியல. என்ன சொன்னேன்? இல்ல நேத்து வந்து யாரோ அதான். கேட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்னா வந்து கோடி கோடியா போட்டு எடுக்கிறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. அதுதான் அப்படின்னா எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல? எனக்கு புரியல, அதுதான் கேட்டேன். எந்த படத்துக்குமே எனக்கு லாஸ் இல்லை. எல்லா படமும் எனக்கு ப்ராஃபிட் தான். அது கம்மியா அதிகமான்றது தான். நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்றோம். விலைக்கெல்லாம் வாங்குறது இல்லை. எந்த படத்தையும் ரிலீஸ் பண்றோம், ரிலீஸ்க்கு ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். எப்படி இது இவங்க எம்ஜி நினைச்சிட்டு இந்த இருக்கானுங்களே மாதிரி? பெருசா நம்ம காசுப்படுறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பணமே ரொம்ப 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 லிமிட்டட். இந்த படம்லாம் இது என்ன மினிமம் ஓடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ்கிட்ட வாங்கிடுறது, கொஞ்சம் கடை வாங்கி அந்த மாதிரி பண்றது தான். நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் வளரலைங்க. அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. ஆல்ரெடி வந்து தட்டு மாதிரி தான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு படத்துல போய் மாட்டி திரும்ப வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக்ல ஓடிடுவாங்க. வடிவல் கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, ஒரே ஒரு நாள் கோவப்பட்டு 5 இயர்ஸ் பேக்ல போயிட்டேனே, 10 இயர்ஸ் பேக்ல, அந்த மாதிரி போக முடியாதுங்க. நீங்க பண்ணதுல எது ப்ரோ அந்த நல்ல ப்ராஃபிட்? கப்பல்ல வேலை கொடுக்குறது வந்தோம். ஆமா, கப்பல்ல வேலை 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 கிடைக்கும்னு நினைச்சு 5 இயர்ஸ் பேக்ல போயிட்டேன். அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ஆள் இல்லை நான். அதனால படத்துக்கு ஒர்க் பண்றோம். நீ என்ன கொடுத்தாலும் ஓகே, இது கொடுக்கவே இல்லைனாலும் ஓகே, என்கிட்ட கேட்காது அப்படின்ற மூடு தான் நம்ம. பட் அவங்க என்னன்னா நம்புறாங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்கல்ல. ஸோ இப்போ தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணும்போது சரி கொடுத்தா அவன் காசை கொடுத்துருவான், இங்கேயும் ஓடிட மாட்டான், ஓடுறதுக்கான ஆள் ஓடினாலும் ஈஸியாக பிடிச்சிக்கலான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். அதனால கொடுக்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட இந்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறது அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துருவேங்க எல்லா விஷயத்துலையும். அட்வான்ஸ் வந்து படத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரோ, படத்துக்கு தகுந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளியிலலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று எல்லா விஷயத்துலையும் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துட்டு எனக்கு என்னமோ அது கொடுங்க, அது கம்மியாக இருக்கட்டும் அதிகமாக, அது பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி போயிடுறது. ஸோ அதனால அதை நம்புறாங்க, அவ்வளோதான். நீங்க பண்ணதுல எது ப்ரோ? எனக்கு ஒரு படத்தோட கலெக்ஷன் இல்லை, எனக்கு ஒரு படத்தோட கலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சிசி போட்டு அவங்களுக்கு மெயில் அப்படிதான் சொல்லிடுவேன். அதனால இப்போ ஒரு 10 வருஷமா இங்கே இருக்கிறதுனால வந்து என்னன்னா, என்ன நிறைய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் நம்ம பழகினா கூட எல்லாருமே நம்புறது ஒரு விஷயத்துல என்னன்னா, பண விஷயத்துல அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்றது எல்லாருமே நம்புவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்திட்டையும் ஒரு அந்த விஷயத்துல நான் குட்வில் வாங்கி வச்சிருக்கேன். அது இப்போ சப்போர்ட் பண்ணது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பண்ணதுல எது ப்ரோ நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு டிஸ்ட்ரிபியூஷன்ல? நான் அப்பப்போ சின்னதாக ஏதோ ஒரு படம் பண்ணுவாங்க, பெருசாக ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு.
அப்பப்போ ஒரு சில படம் வரும். பெருசாலாம் சம்பாதிக்கிற ப்ரோ. நான் இன்னும் கடன் தான் இருக்கேன். கடன் கட்டிட்டு தான் இருக்கேன். இன்னும் கிரெடிட் கார்டெலாம் வந்து கட்டிட்டு தான் இருக்கேன். இஎம்ஐ மாதம் மாதம் இப்போ 1ஆம் தேதியா நாளைக்கெல்லாம் இஎம்ஐ இருக்கும். 2-3 இஎம்ஐ இருக்கும் அக்கௌண்ட்டில். அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. ரொம்ப நார்மலான ஒரு ஆள் தாங்க. ரொம்ப நார்மலாக கடன் கட்டிக்கிட்டு காருக்கு டியூ கட்டிட்டு அந்த மாதிரி இருக்க ஆளெல்லாம். வீடு கிடையாது, சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா இங்கே பில்டப் இந்த சோஷியல் மீடியாலெலாம் பார்க்கும்போது நீங்கள்லாம் ஒரு பில்டப் அப்படியே பேரை போட்டோன்னா பில்டப் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குமோ அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் ஒன்றும் இருக்காது. 3 0 தாண்டாது. ஓகே. எவ்வளோ ஜீரோ ப்ரோ? அக்கௌண்ட்டில் இருக்க பணம் 3 0 தாண்டிலாம் பணம் இருக்காது அக்கௌண்ட்டில் எப்பயுமே. சாரி 4 0வா? அதான் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க வந்துங்க. 1 லட்சம்னா அதுக்குன்னு 90,000 நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறேன் 1 லட்சம்லாம் இருக்காது என் அக்கௌண்ட்லேயே. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. 20,000 15,000 30,000 அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க ஆள் தான் சொல்கிறேன். நார்மலான ஒரு ஆள் தான், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி படம்லாம் இந்த அந்த கண்ணு வந்துருச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ தோணுச்சு. கல்கி ஓடிச்சு, ஓகே. கல்கி ஒன்றுனதுக்கப்புறம் அடுத்து இந்த படம் அந்த கண்ணு வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு சுப்பையண்ண அவர் ரிலீஸு. சரி கரெக்டாக கொடுத்தா காசு கொடுத்துருவான் தம்பி, அந்த மாதிரி அவர் ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி 5 ஸ்டாருக்கு நம்ம நடந்து ஒர்க் பண்ணுறேன், அதனால இப்போ தங்கலாம் அந்த மாதிரி வந்தோம். அதுதான் ப்ரோ. இப்போ குக்கிங்லாம் நீங்க தான் பண்ணிப்பீங்களா எப்படி? இது சமைக்கிறது சொல்றீங்களா? இல்லை ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்க. காலைல மத்தியானம் அவங்க சமைச்சிடுவாங்க. நைட்டு வந்து குக்கு வந்து ஐயப்பன் தான். காலையில் மதியானம் ஏதோ காலையிலேயே செய்யும் போதே சாம்பாரோ ஏதோ ஒன்று வச்சுருவாங்க, குழம்பு எதாவது வச்சுருவாங்க. நைட்டு தோசை மட்டும் ஐயப்பன் ஊற்றி கொடுத்துரும். இதுக்கே அவ்வளோ பஸ் நாளைக்கு கேட்டுருக்கீங்க. இல்ல ப்ரோ, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா இல்ல ஃபியூச்சர்ல வரப்போறவங்களுக்கு இங்க இன்டைரக்டா சொல்றீங்களா? என்ன என்ன இல்ல ப்ரோ, அக்கௌண்ட் பேலன்ஸ்ல சொன்னீங்களே. இல்லை என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் நீங்கள் போடுறீங்க. நான் முன்னாடியே நிறைய படம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஒர்க் அயலானும் கேப்டன் மில்லர் 2 படத்துக்குமே சேலத்துக்கு நான் தான் ஒர்க் பண்ணேன். பட் அப்போல்லாம் நான் போட்டுக்கல. சரி இப்போ வந்து ஏதோ ரீசெண்டாக ஒரு படத்துக்கு போட்டோன்னே இந்த மின்மினிக்கு வந்து வருண் இருக்கார்ல, வருண் வந்து உங்கள் பேர் போடுவாங்க அப்படின்னு. அதை போட்டு நல்லா இருக்கு சோஷியல் மீடியாவில் நீங்களாம் பார்த்து லைக் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சுப்பையா என்ன சொன்னார், இல்லைப்பா அவன் பேரை போட்டு போகிறோம் நல்லா பார்க்குறாங்களேன்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி படத்தை இப்போ ஃப்ரெண்டோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்கள் பேரே போட்டு போடணும் ஒரு படம். அந்த மாதிரி அப்படி அதுக்கப்புறம் சொல்கிறத தவிர நம்ம பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக சொல்ல வந்தேங்க. ஒரு சிலர்லாம் நினச்சிட்டாங்க பிஜேபி காசு வாங்கி தான் நீ படம் வாங்குறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், ஒரு ஃப்ரெண்டு. ஒருத்தர் வந்து நிறைய பிளாக் மணி வச்சிருக்கேன் அப்படிலாம் கேட்டார். அதான் அதுக்காக தான் அந்த விளக்க சொன்னேன். இது அவங்களையுமே கேட்டுக்கணும் இல்லை, அதுதான் சொன்னேன். ஐயோ அப்படிலாம் இல்லையா, என் அக்கௌண்ட்ல வந்து அந்த அளவுக்கு பணமும் இருக்காது, நான் வந்து சாதாரண இஎம்ஐ கட்டிக்கிட்டு அப்படி வாடகை கட்டிட்டு வாழலாடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க இதை சொல்ல வந்தேன். நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ கேட்டுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இன்னமும் பெருசாக நம்ம வந்து அரசியல்வாதிகளோட பெரிய லிங்க்ல இருந்து பெருசாக சம்பாரிச்சு பிளாக் மணிலாம் வச்சுட்டு நாளைக்கு இடி எல்லாம் வர அளவுக்கு இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ப்ரோ அந்த லெவலுக்கு போகணும் ப்ரோ நீங்க. ஆமாம், ஐடி ரைடி லெவலுக்கு போகணும்னா அது ஃபியூச்சரில் போவோம். ஒன்றுமே இல்லாத இப்போ வந்து ரைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த அளவுக்கு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்க அப்படின்றதான். ரைட் பண்ணாவே நீங்கள் பெரிய ஆயிருவீங்க ப்ரோ. பண்ணுங்க, கொஞ்சம் வளர்த்தி விட்டு பெரிய ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, யார் வேணாம். கார்த்திக் ப்ரோ, நீங்க எதிர்பார்க்காத ஒரு படம் செம்மையா பண்ணுச்சுன்னா என்ன படம் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இந்த படம்லாம் வராதுப்பா இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, ஆனா அது நல்லா பண்ணுச்சுன்னா
பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல ஆமா இந்த படம் படம் பண்ணவே பார்த்துட்டா பண்ணது நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்களோட ஜட்மெண்ட் மிஸ் ஆயிருக்கும்ல. அது மாதிரி ஒரு படம் சொல்லுங்க. இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பண்ணுச்சு, ஆனா எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு. இல்ல ஜெயிலெல்லாம் இல்ல பார்த்த படத்தை சொல்றீங்களா? ஆமா பார்த்த படம் இல்ல, நான் கெஸ் பண்ண படம் சொல்றேன். ஜெயிலெல்லாம் பெருசா நம்பலைங்க. ஜெயிலெல்லாம் வந்து ஒரு 40-50 கோடி தான் நினைச்சேன். அது ஒரு 95 கோடி ரூபா ஷேர் வந்துருச்சுன்றது படம் பார்த்த அன்னைக்கே நம்பல. நான் படம் பார்த்த அன்னைக்கே அதில் வர நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து தாரமாக ஓடிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசி என்ன ஓட்டுன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஓடுனதுக்கப்புறம் நமக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு தான் உண்மையில. கண்டிப்பா ப்ரோ, அது வேணா நான் அக்செப்ட் படம் பண்ணிக்கிறேன். ஆனா முன்னாடி படம் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் அப்படிலாம் மிஸ் ஆனதுங்க. முன்னாடி படம் பார்த்ததெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து சொல்லிடுவேன், இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். நம்ம படம் பார்த்துட்டு அவ்வளோ முட்டாள் கிடையாது இல்லையா? அவ்வளோ முட்டாளாக இருந்து இத்தனை வருஷம் இங்கே ஓட்ட முடியாது. அப்படிலாம் இந்த படத்தையும் பார்த்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் ஓடணும். நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன படமே சொல்லுங்க, இந்த படம் ஓகே பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணாது. நிறைய படம் இருக்கு அது மாதிரி. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, தேன், அது மாதிரி படம்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி படம் தென்மேற்கு அதெல்லாம் ஓடலையே. அதுதான் பட் அதெல்லாமே பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படம் ஓடாதுன்னா அது மாதிரி ஆயிடுச்சு, ஓடல. அதுதான் நீங்க தெரியும், அந்த மாதிரி எந்த படமே ஆகலையே. அது மாதிரி ஒண்ணு கூட ஆகலையா? அருவி ஆச்சு ப்ரோ. அருவியெல்லாம் முன்னாடி வச்சுங்க. இல்ல அருவி வந்து எதுவுமே இல்லையே, எந்த ஸ்டார் காஸ்டும் இல்லையே. ஒரு இப்போ என்ன ஒரு படம் சொல்லலாம், இந்த இருக்கப்பட்டன ஒரு படம் இருந்துச்சுல, அது சொல்லலாம். இருக்கப்பட்ட வந்து அந்த அளவுக்கு ஓடுன்னு நினைக்கல. ரொம்ப லேட்டா இருக்கே இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தோன்னே நினைச்சேன். அது ஒரு நாள் முன்னாடி ஷோ போட்டாங்க நினைக்கிறேன். லேட்டா இருக்கு. ஹாட்ஸ்பாட் ஓடலையே. ஹாட்ஸ்பாட்டுமே ஓகே இருந்துச்சுன்னா அப்பயும் நான் சொன்னேன், இந்த படம் நல்லா இருக்கு, ஓடிடிலாம் வந்தா பார்ப்பாங்க, தியேட்டர்லாம் ஓடாத நினைச்சா அந்த மாதிரி தான் ஓடல. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு தெரிஞ்சு குட் நைட் இருக்கப்பட்ட ஓடுன்னு நினைச்சேன். என்ன நினைச்சேன்னா ஒரு கோடி 1.5 கோடி அந்த ரேஞ்சுக்கு ஓடுன்னு நினைச்சேன். ஆனா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா ஷேர் வரைக்கும் ஓடிச்சு, டபுளா ஓடிச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஆனா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரியல. இது வந்து 4 ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, ரொம்ப எலைட்டா இருக்கு. இது ஒரு 1.5 கோடி ரூபா ரேஞ்ச் படம். அந்த டைம்ல வந்து அவியல்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டோன் பெஞ்ச், இவன் கார்த்திக் சுப்புராஜ் அவர் தான் பண்ணாரு. அதுல லொகேஷன் ஒரு முன்னாடி வந்து ஆமா அதெல்லாம் வந்து ஐ திங்க் 16ல அப்ப வந்ததுன்னு நினைக்கிறேன், 15 or 16. அப்ப லோகேஷ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு அந்த அவியல்ல. அது ப்ரொடியூஸ் பண்ணதே கார்த்திக் சுப்புராஜ். ஸ்டோன் பெஞ்ச்ல தான் பண்ணாங்க. இதை ப்ரொடியூஸ் ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ஒன்னா வச்சு அப்படியே ஒரு ஷோவா போடுறது. அது சத்தியம்னா வந்தது. நான் சத்தியம்ல போய் பார்த்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். அது கனெக்ட் எல்லாம் கிடையாது, 4 ஷார்ட் ஃபிலிமும் ஒன்னா விடுறாங்க, அவ்வளவுதான். அவியல்னு டைட்டில் வச்சாங்க. தெரியும். ப்ரோ ராயன் 150 கிராஸ் பண்ணுமா ப்ரோ? ராயனா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. 100 கோடி தாண்டிடும். இப்போ நாளைக்கு நாளான்னைக்குள்ள தான், இன்னைக்கே தாண்டிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வீக்ல இன்னொரு 3 நாள் இருக்குல்ல, இந்த 3 நாள் நல்லா கலெக்ஷன் இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல ஒரு மந்த் இல்ல, அந்த 150 கிட்ட வரும், இல்ல 150 வரும். $150 பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி வந்து போடும். பாலா சார் இருக்காரு, அவர் வரவே இல்லை, என்னாச்சு? நேற்று சொன்னார் என்கிட்ட அவரு, ஏன் சார் இப்பெல்லாம் வரதில்லை? ஒன்று மாதிரி நாளில் நான் டெய்லி 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிச்சு இப்பெல்லாம் வந்து உடம்பு மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவரு. கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். ஆமா இப்ப கேட்டுக்கிறா. இப்படி இருந்தா காலம் ஃபுல்லா இப்படியே இருக்க. ஐயப்பா ப்ரோ கல்யாணமே பேசுது ரோபோட். இல்ல நான் கேக்குறேன், கல்யாணமே பண்ணாலும்
10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எந்திரிக்கிறது நீ எது கல்யாணம் பண்ணணும்? ஆனா வீட்டை டைம் ஃபேமிலியோட ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றத நீங்க ஸ்பேஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி ப்ரோ? டிவோர்ஸ்ல தான் முடியும் ப்ரோ. அது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் லேடி. ஐயப்பா ப்ரோ உங்களுக்கு பரவாயில்ல, ஆவோம் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு. அவருக்கு அப்படியா? கார்த்திக் ப்ரோ எனக்குன்னு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு ஐயப்பன் ப்ரோ கல்யாணம் பண்ணிட்டு வரப்போற மாப்பிள்ளங்க வருவார். அதான் நடக்க போகுது. அவங்களாம் ஆல்ரெடி பண்ணிட்டானு டவுட்ல வந்துட்டு இருக்கேன் நான். எனக்கு என்ன பிள்ளையில எந்த ஸ்கூல்ல விட்டுருக்கானோ இல்ல கேளுங்க இருக்க. ஐயப்பன் ப்ரோ 10 கல்யாணம் மேல பண்ணிருப்பாரு ப்ரோ. இவனாவது பரவாயில்லைங்க, சொல் கடன ஒருத்தன் பிரான்ஸுக்கு போயிருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரவண் ப்ரோட்டு நான் உண்மையா சொன்னேன், வாழ்றதே அவன் தான் தெரியுமா? அவன் தான் வாழ்றான். ஐயப்பன் ப்ரோ அங்க ஃபுல்லா ஸ்ரீலங்கன்னு தமிழ் பொண்ணு அப்படி இப்படிதான் இருக்கு. தலைவன் அங்க செட்டில் ஆயிடுவான். வேணும்னா பாருங்க, இங்க பக்கம் அவன் செட்டில் வரமாட்டான். ஆயிட்டான் ப்ரோ போய் 3 மாசத்துக்கு செட்டில் ஆயிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணலாமே, 4வது 5வது எதை இல்ல 5வதா ட்ரை பண்ணலாமே. ஐயப்பன் ரியாக்ஷன் எதை இந்த வடிவல் ஏ ப்ரோ ஐயப்பன் ப்ரோ எப்படி இருந்தாலும் 2K கிட்ஸ் தானே நீங்க, அதெல்லாம் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ ஜென்சி ஓகே. கார்த்திகன் அம்மா அப்படி இருக்கா, சோமா இருக்காங்களா? நல்லா தான் இருக்காங்க. நான் ஊருக்கே போல, 3 மாசம் ஆச்சு. அடுத்த வாரம் தான் போகணும். வயசு போன டைம்ல நீங்க அவங்களையும் கேட்பணுங்க, இப்படி இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2 மந்த்துக்காவது இருக்கா போகணுங்க. இல்ல இந்த டைம் தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் போயிடுவோம். அம்மாக்கு எத்தனை வயசு கார்த்திகனா? உங்களுக்கு என்ன கம்மி தான், 52 அந்த மாதிரி தான் இருக்கும். 52 53 இருக்கும். 74. அப்ப நெக்ஸ்ட் டைம் போய்க்க பொண்ணு பார்க்க தான் போவீங்க, அப்படிதான்றீங்க? நோ கமெண்ட்ஸ். எனக்கு என்ன பார்த்து வச்ச மாதிரியே இருக்கு. 2 in 1 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் போகணும், இதுக்கும் போகணும். 2 in 1 கத்துக்கோ. ஒரே கல்ல 2 மாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஏதாவது இருந்தாலும் நானே சொல்லிடுவேன். என்ன இருக்கு ஓப்பனா. நான் என்னைக்காவது ஒளிச்சு மலிச்சு பேசியிருக்கேனா? பேசுனா ஆமா ஆமானா என்ன சொல்லிடுவேன். அடுத்த நாளே வந்து மொத்தமா இல்லப்பா இனிமேட்டு ஸ்பேஸ் இருக்காது, மொத்தமா முடிச்சுக்கோங்க, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லாதீங்க, வீக்குக்கு ஒருக்கா போடலாம். வீக்கெண்ட்ல பசங்க கூட பார்ட்டி பண்ற மாதிரி வீக்கெண்ட்ல ஏதாவது போடலாம் இருக்கா? அதெல்லாம் அப்ப முடிவு பண்ணுவோம். ஐயப்பன் ப்ரோ கல்யாணம் ஏதாவது பொண்ணு பேச வந்தா குட்டையை குழப்பி விட்டுரு, இப்படி எல்லாம் காய்ச்சா இருப்பேன். அப்பா சாமி பேட் வைப்ஸா இருக்கு. நான் காத்தியனா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா. ஆமா, யாரும் உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க கூடாதுன்னு நல்லா நிம்மதியா இருக்கவங்களோட பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது போல. எல்லாம் சிங்கிள்ஸ் 90s கிட்ஸா இருக்கானுங்க இங்க, பாத்துக்கங்க. கல்யாணம் முடிச்சாலும் நல்லா தான் இருக்கு, முடிக்காட்டி பாதி பேத்துக்கு மேல கல்யாணம் ஆகிட்டு வந்து பிரச்சனை தாங்க முடியாது இங்க கேட்டு இருக்கானுங்க. அது உண்மைதான் ப்ரோ. டர்ன் லெஃப்ட்ரா, லெஃப்ட் திரும்பு. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்காதீங்க. சரி ஓகே. அனுபவத்துல சொல்றேன், 2 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், கல்யாணம் பண்ணீங்கன்னா நிம்மதியே போயிடும். இல்ல ப்ரோ அப்படி சொல்லாதீங்க, இப்ப இளமையா இருக்கிற வரைக்கும் ஓகே. இல்ல ப்ரோ, இந்த சந்தானம் சொல்றேன். பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி எங்க இருக்கு?
இப்போ ஏன் சொல்றேன் தூங்கிட்டாங்களா பக்கத்துல? ஏன் சொல் யாரு சொல்றீங்க ப்ரோ? அனுபவத்துல ஒருத்தர் சொல்றாரு அவரு. அவர் ஏன் சொல்றேன்னா ப்ரோ, எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒரு கெட்டது வச்சு நம்மள அப்படியே இது பேசிடுவாங்க. இல்ல 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 2 வருஷம் ராபின்சன் ப்ரோ நீங்க அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாரு. இங்க அவன் எவ்வளவு வருஷம் சந்தோஷமா இருக்கிறான். சும்மா என்ன சும்மா அதான் சந்தோஷமா இல்ல 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 இப்ப என்ன ராபின்சன் பிரச்சனை? மாதிரி சந்தோஷமா இருக்க முடியுமா? ராபின்சன் ஒரு 3 மாசத்துக்கு பின்னாடி போவோமா? என்ன பின்ன டைம் இல்ல டிராவல் பண்ணி இல்ல போறீங்களா? டேய், ராபின்சன் அது ப்ரோ ராபின்சன் ஆனா இல்ல 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 உனக்கு இல்ல 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 உனக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த ராபின்சன் சமூகத்தை இல்ல சப்போர்ட் பண்ணி இல்ல பேசுற. நீ ராபின்சன் எதுக்கு அங்க வர? பாரு, அவன் ஒரு கல்யாணம் ஒரு ஒய்ஃப்னு இருக்கவன் பேசுறது வேற. ஆமா. சரியா? நீ வந்து அதுக்கு மேல கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்ல வச்சுட்டு சந்தோஷமா இருக்க, அது வேற டாபிக். ஐயோ. உனக்கு இல்ல எப்படி கார்த்திக் இந்த வேணாலும் இல்ல மூணு நீ கார்த்திக் இந்த இதெல்லாம் இல்ல யாருமே இல்ல என் ஒய்ஃபே நம்ப மாட்டாங்க, புரியுதா? இத நீ இல்ல கார்த்திக் நம்மளுக்கு இந்த 3 மாசத்துக்கு முன்னுக்கு இந்த எஸ் சூர்யா மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு பாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஏதோ கதைக்கிற. ஒய்ஃப் இப்பதான் ஊருக்கு போனாங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் நம்ம பேசதான் அதான் நீ போறோம். சொன்னீங்களே ஆமா, அன்னைக்கு வந்து இருந்தாலும் ராபின்சன் தண்ணி பேசதான் பொண்டாட்டி தண்ணி போறோம். போட்டு வந்து ஓரம் தண்ணிய பேசிட்டு போட்டு இருந்தியா தானே? நிம்மதி இல்லையா வீட்டுல? யோ, நீதான் போயிட்டாங்க ஊருக்கு, அன்னைக்கு வந்து நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு இருந்தியா அன்னைக்கு தானே? இல்ல அவர் பேசி இருங்க. அந்த 2 வருஷத்துல இந்த புது நியூ ஜாயினர் அவர் சொல்லுங்க. என்ன ப்ரோ பாத்துட்டீங்க? 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வந்து கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ண கூட சொல்றீங்க. என்ன பாத்துட்டீங்க நீங்க சொல்லுங்க. ஸ்ரீ சாய்நாத் 2 வருஷம் இல்ல ப்ரோ, 11 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி. நாம சரி எவ்வளவுதான் வைஃப் வீட்டுக்கு நல்லது Yes. பண்ணி பேசினாலும் இது ஒரு கெட்டது பண்ணா அது 10 வருஷத்துக்கு பேசுவாங்க. சரி ரைட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது சொல்லுங்க. எங்க நாங்கெல்லாம் எஸ்ஏவே எழுதலாங்க. ஏங்க அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணுங்க. என்னங்க நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ரோஜாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பட்டுன்னு காலில் விழுந்துடணுங்க. என்னங்க நீங்க வெளியே தான் நம்ம ஆளுங்களாம் ஆம்பளை வந்து சீல போட்டுட்டு எல்லாம் இருப்பாங்க. பண்ணியாச்சு ப்ரோ, புரியுதா இல்லையா? எல்லாம் எல்லாரும் பண்ணியாச்சு ப்ரோ, பண்ணிடுவாங்க. புரியுதா? எல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. ஏங்க சந்தோஷமா ஜாலியா வாழ்க்கையை வாழ வேண்டியதான். அப்புறம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. வாழ்க்கை வெறுத்து பேசல ப்ரோ. கூட அந்த இருக்கிறவங்க போட்டோக்கு எல்லாம் பேசுறீங்களா? மைண்ட் சேஞ்ச் பண்றது, கூட இருக்கிறவங்க எல்லாம் மைண்ட் சேஞ்ச் பண்றது சொந்தக்காரங்க. என்னங்க பொண்டாட்டிங்கிறீங்க, ப்ரோ கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கா ராபின்சன் கல்யாணம் பண்ணீங்களா சொந்தக்காரனுக்கா கல்யாணம் கலாய்க்காத பண்ணீங்களா? அழுதுருவாரு. என்ன ப்ரோ நீங்க அழுகிற ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. விட்டுருங்க bro. கரெக்டா பேசு ராபின்சன். நீ இப்படி காய்ச்சிங்கன்னா ஏன் இது வருங்காலத்துல வரப்போற ஐயப்பன் ப்ரோ எல்லாம் என்ன பண்றது? ஐயப்பனை உடிப்பியா? அப்புறம் அவரு ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பேஸ் உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போயிடாதாங்க என்ன? நதீரு நல்ல காரியம் பண்ணிட்ட. கேட்டேங்க இல்ல அவர் பேசும்போது ஏன் அடிவயர்லாம் அப்படியே கலங்குது. ஐயம் ப்ரோ பேசாம லிவிங் டுகெதர்லயே நீங்க யோ இருந்துருங்க. லெரின், நீ அமெரிக்கால இருக்கிற வாழ்க்கை ஆல்ரெடி ஐயப்ப இங்க அங்க உள்ளது காசி தியேட்டர் பின்னாடி சந்தோஷமா கார்த்தியோட இருக்காருயா. புரியுதா ப்ரோ இல்லையா? அமெரிக்கால ப்ரோ நீ வந்து ப்ரோ அங்கதான் போய் அமெரிக்கால லிவிங் நான் இருக்கிற டுகெதர் ஒருத்தனுக்கு அதெல்லாம் ஒருத்தி வந்து அந்த தான் ப்ரோ இது இருக்கு. வாழணும். ஐயப்பன் ஆல்ரெடி வந்து நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு ராபின்சன் ப்ரோ நான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தான் நான் வாழ்றேன். ஐயப்பன் ப்ரோ மாதிரி இல்ல. அவருக்கு என்னங்க அது அப்படிலாம் இல்லைங்க. அவரு முடிவு என்ன பண்ணிட்டு போறாரு, விட்டுங்க. இப்ப பண்ணிட்டு போறாரு. அவர் 2024 மன்மதன் ப்ரோ பார்ட் 2. சரி சரி கார்த்தி. ஆனா என்னன்னு கார்த்தி, இந்த இந்த சூர்யாவுக்கு ஃபேன் அடிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத விஜய் பக்கத்துல வராங்க, அஜித் பக்கத்துல வராங்க, ரஜினி பக்கத்துல வராங்க. பாத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த சைட்லயே பவுண்டரி விளையாட சொல்லு. அதுதான் இல்ல. சரி, நீங்க உங்களை வந்து பெருமைப்படுத்தி பேசுங்க, எல்லாம் ஓகே. இந்த சைட்ல வர வேண்டாம். அது வந்து பின்னாடி அவங்களுக்கு ஒரு இதாயிரும். ஏதாவது ஒரு கொஞ்சம் கம்பத்து மேல நடக்கிற மாதிரி தான். அதுதான் பெரிய ரிஸ்க். அது என்ன ரிஸ்க்? எனக்கு புரியல. எனக்கு இப்ப இதே விஜய் அஜித்னு வச்சுக்கோமே, உடனே அப்படிதான் சொல்லுவாங்க. யோ நீங்க என்ன, நாங்க வந்து வேறயா, நீங்க வராதீங்க எங்கிட்டன்னு சொல்லுவாங்க. போட்டினா போட்டி உங்களை இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவோம் நாங்க. அப்புறம் என்ன, சூர்யானை வந்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. ஓகே, சூர்யானை வந்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க. சூர்யா விட்டுரு. பர்சனலாவே உனக்கு இல்ல, நான் கேக்குறது அஜித் இல்ல, அஜித்துக்கு விஜய்க்கு கம்பேரிசன் நீ சொல்லு. இது மாதிரி இல்ல, அஜித்துக்கு விஜய்க்கு ப்ரொபகண்டா பண்றது கூட இருக்கு. அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் நீ பேசாத. விஜய்க்கு அஜித்துக்கு கம்பேரிசன் நீ பேசு ஃபர்ஸ்ட். விஜய் அஜித் கம்பேரிசன் என்ன பேசுறோம்?
நாங்க என்ன விஜய் வந்து நீ சொல்லு, நீ சூர்யா ஒத்துக்கிறியா? பத்தி பேசுறோமா? நீ ஒத்துக்க சூர்யா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எந்த ஹீரோவுமே யாருமே விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. படம் வருது, படம் வரப்போகுது, படம் வரும்போது அப்படித்தானே பேசுவாங்க எல்லாரும். அதுக்கு நீ இப்படியா ரஜினிக்கு அடுத்து நாங்க தான் அப்படியா பேசுறது? பேட்டை விசுவாசம் மாதிரி என்ன பேசுறீங்க? விசுவாசம் தான் பேசுவோம். ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு, நாங்க அடுத்த சொன்னோமா? யாரா நீங்க சொன்னீங்களா? கிடையாதுல்ல. துணிவும் வாரிசு வரும்போது என்ன சொன்னீங்க? விஜய் பெரிய ஹீரோங்க, நாங்க அடுத்ததான் அப்படின்னு சொன்னீங்களா? கிடையாதுல்ல. சண்டைன்னு வந்துட்டு ஈக்குவலா சண்டை போட்டு யாரோட சண்டை போடுறாங்க? கங்குவா தனியா தான்ப்பா வரீங்க. நீங்க ஏன்பா சண்டை போடுற? நாங்களே வரலப்பா. நீ வா 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 சண்டை கூப்பிடுற மாதிரி இருக்கு. யோ நீங்க தனியா வரீங்க, சோலோ ரிலீஸ் பண்றீங்க, எல்லாரும் வந்து பார்க்க போறோம். தனியாலாம் இல்ல, அவங்க கலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. எல்லாரும் வந்து பார்க்க தான் போறோம். அது வந்து யாருமே சொல்ல போறோம். யாருமே கேட்டே இல்ல. எல்லாருக்கும் அதுதான் இல்ல எத்தனை துணிந்தவன் எவ்வளவு கரெக்ட் பண்ணிச்சு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து படம் சரியில்லை. இது வந்து அப்படி இல்ல. இது வந்து ஒரு குளோபலா பண்றாங்க. தனி ரிலீஸ். எனக்கு தான் அதிக ஸ்கிரீன்ஸ் இருக்கு. எவ்வளவு ஸ்கிரீன் இருக்கு கார்த்தி? இது நிறைய ஸ்கிரீன்ஸ் இருக்குமே. அது தெரியல, ரிலீஸ் அப்பதான் தெரியும். சரி, இந்த படத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு அட்டென்ஷன் அப்படின்னா, இந்த படம் கலெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக தெரியாது. விஜய் தாண்டமாஜி தான், அதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்ல வரல. உண்மையிலே சூர்யாவோட கம்பேக்காக இந்த படம் தான் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான் 2 பேருமே இந்த படத்தை வந்து போட்டியா நினைச்சு பேசுறீங்க. அதுதான் உண்மை. நான் சொல்றது வந்து நாங்கெல்லாம் போட்டியே இல்ல. யாருமே சூரியமலை ஹேட்டரே இல்ல. யாருமே இல்ல. அப்படி இல்ல, போட்டியா நினைக்கிறப்பல யாருமே ஹேட்டரே இல்ல சூரியமலை. அதான் உண்மை. அது வந்து நாங்க வந்து அவங்க காம்படிஷன் அப்படிலாம் நாங்க அப்படிலாம் கிடையாது. சொன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த ஹீரோ இருந்தாலும் ஒரு ஹீரோ அவரு தனியா வராரு, ஒரு நல்ல இது வராரு, அவ்வளவுதான். அட்டென்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அது போட்டியா தான் கண்டிப்பா நினைப்பாங்க எல்லாரும். அது எல்லா ஹீரோக்கும் அதுதான். இதே கங்குவாவுக்கு பதிலா சோர் ரிப்போர்ட்டர் வந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க, பெருசா கேர் பண்ண மாட்டீங்க. ஆமாங்க, சோர் ரிப்போர்ட்டர்னு ஒரு படம் வருது. கங்குவா நீங்க அதிக செலவுல போட்டு படம் எடுக்கிறீங்க, அந்நிய லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றீங்க, ரொம்ப அப்பந்தே பேசிட்டே சொல்றேன். அதுதான் சூரிய ரிப்போர்ட்டர்னா ஒன்னாவது இறுதி சுற்று மாதிரி அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுல என்ன இருக்கு? ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். ப்ரோ ஆடி மாசம் இப்போ கடைக்குட்டி சிங்கம் மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கேர் பண்ணவே போறது இல்லை. அது சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னா ஓகே, ஒரு படம் சூர்யா படம் ஒன்று வருதாமே அடுத்த மாசம் அப்படின்ற மாதிரி போயிருப்பீங்க. கங்குவா வரும்போது அது ஒரு பட்ஜெட் வந்து அதிகமா இருக்கு, அதை வைட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போதுதான் அது ஒரு மாதிரியா போதே அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபேன்ஸ்குள்ள இருக்க அந்த ரைவல்ரி ஏன் கிரியேட் ஆகுதுன்னு இந்த காரணம். கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எங்க ஆடி மாசம் ஏரியா கிட்ட போடுறாங்க ப்ரோ சாங்க ஸ்பீக்கர் பாக்ஸ்ல. யார் பாத்து? தனுஷ் டிபி உலர் விஜய் வச்சிருக்கீங்க. கங்குவா பொறுத்த வரைக்கும் பாருங்க, தண்ணி சாரது டோனே வரும். அவர் வாய்ஸை கேட்டு கங்குவா வரும்போது 2 விஜய் ஃபேன்ஸும் சரி அஜித் ஃபேன்ஸும் சரி அந்த படம் எப்படின்றத கண்டிப்பா வந்து ரொம்ப வாட்ச் பண்ணி தான் பார்ப்பீங்க. ரஜினி விட்டுட்டிய, ரஜினி சேர்த்துக்கோ. அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லைங்க. அவங்க அடுத்து ஜெயிலர்னு சொல்லிக்குவாங்க, ஜெயிலர் தாண்டினா கூட லியோன் இது 2.1 சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டாலும் என்னப்பா சொல்றீங்க? கங்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து விஜயோட கடைசி கங்குவா நீங்க இல்ல கங்குவா பொறுத்து சொல்லு. நீ நாங்க வாட்சே பண்ணல, நீ வாட்ச் பண்ணுவாங்க. சொல்லு உனக்கு வந்து என்ன கலெக்ஷன் ஆகும்னு யாரும் கெஸ் பண்ண முடியாதுல்ல. ஆனா அதிக ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதனாலதாங்க சொல்றேன். வேர்ல்டு வைடு என்ன கலெக்ஷன் ஆகும், இந்த படம் எப்படி இருக்கும் ஓப்பனிங் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ விஜய் படம்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு பீஸ்ட், வாரிசு இந்த மாதிரி படங்கள்லாம் வச்சிருக்கீங்க. லியோ
லியோ பீஸ்ட் வாரிசுன்னு வச்சிருக்கீங்க, அஜித் படம்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா சூர்யா படத்துக்கு அப்படி இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஓடிடி, சோர்ரி போட்டு, ஜெய் பீம்லாம், ஈட்டின்னு வந்துச்சு. ஈட்டி வந்து அது பெருசா ஓப்பனிங்கே இல்லாத படம். அவருக்கு ஒரு 10 வருஷமாவே பெரிய கரெக்டான படம் ஃபெஸ்டிவல் டேட்ல ரிலீஸ் ஆகாத ஹீரோ சூர்யா தான். ஃபெஸ்டிவல் டேட்ல படமே ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டே ஆகல. இது ஆகும்போது எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, ஒருவேளை ஆயிடுமோ ஆகாதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் இந்த 2 ஃபேன்ஸ் கிட்ட. இப்ப ஆடிவாசல் ஆரம்பிச்சிருவாங்களா? இது எப்படி, இது முடிச்சுட்டோமே இல்லை எப்படி, என்ன என்ன முடிச்சுட்டு அதான் ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிடுவாங்க. முடிச்சுட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இவரும் விடுதலை 2 முடிச்சிருந்திருப்பாரு. கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருப்பார்ல. அவன் விடுதலை முடிய போகுது. முடிச்சுட்டு அவருக்கும் அந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆதிவாசல் ஆரம்பிப்பாங்க. அது எப்படி நான் சொல்றேன்னா, இந்த பிரசாந்த் நிலையே அஜித்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ரிவ்யூஸ் ஜாலியா வந்துச்சுல. இருக்கு ஆக்சுவலி. உண்மையாலுமே அவங்க டெய்லி ஆமா. போட்டு போட்டு அது அவங்களுக்கு இல்லைங்க, அது உண்மை பொய்ன்றதை அப்ப கூட தாண்டி வந்து அப்படி ஒரு வந்து நியூஸ் வந்தோடனே அக்செப்ட் இவங்க பண்ணிட்டு வந்து போறதில்ல பத்தியா. இவங்க ஒரு இல்ல அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே ஒரு கோவம் முஸ்லீம்களுக்கு. அதுதான் அதுதான் கங்குவாக்கும் அதே தான். அஜித் விஜய் 2 பேரும் எங்க ரைவலரி சண்டை அப்படி ஒரு காலங்காலமா படம் நடந்துட்டு வந்துருமா? இருக்கு. இவங்க வேற பேன் இண்டியா, ஹிந்தி, தெலுங்கு, 3D அதுன்னு சொல்லி சொல்றாங்களா? இங்க வந்துருமா? அது எப்படி வர முடியும்? நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுதான் நடக்குது இங்க. பட் ஓகே, அதெல்லாம் படம் வந்தா நம்ம சொல்ல முடியும் இல்லையா? படம் வராம சொல்ல முடியாது இருக்கும். ஓகே. பட் அந்த போட்டிக்குள்ள முன்னாடி கங்கமா வந்துருச்சு, அது உண்மைதான். அவங்க வந்து ஒரு பேன் இண்டியனா ரிலீஸ் பண்ணி அந்த அதிக ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை சூர்யாவுக்கு வராதது ட்ரை பண்றாங்க. அதானே அது எப்படி ரிலீஸ் ஆகி பார்ப்போம். அதான் உன் மனசு ஏத்துக்கலனாலும் உன் அறிவு ஏத்துக்குச்சே ஓரளவுக்கு. அது சரி, நம்மளாம் சூர்யா மேலாம் வெறுப்புலாம் இல்லைப்பா. உண்மையாலுமே பர்சனலாவே பேச்சிலே தெரியுது, உன் பேச்சிலே தெரியுது. சூர்யா வந்து இல்ல கார்த்திக் ப்ரோ ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். ராபின்சன் ப்ரோ, மனோஜ் பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஏன் வந்ததுல இருந்து கங்குவா சூர்யானே இருக்கீங்க? உங்க டார்கெட்டா எனக்கு ஏன்னா வேற மாதிரி நம்ம பேசிருந்தோம். இல்ல சூர்யா மேல நீங்க சூர்யா வந்து நிறைய அஜித் ஃபேன்ஸும் நிறைய விஜய் ஃபேன்ஸ் எடுத்து போடுறாங்க. சூர்யா வந்து அது அஜித் விஜய் ஃபேன்ஸ் சண்டையில இல்ல. அவர் வந்து தனியா அவர் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தனி சிங்கிள் ரிலீஸ் பண்றாரு. யாரோடும் ஒரு காம்படிட் போய் இவங்க ஒரு வேட்டைன்னு வரும்போதோ அவர் வரல. அவங்களே வேட்டைனும் அவங்கள தள்ளி போயிட்டாங்க. ஓகே, அது அவர் மாதிரி போயிட்டு இருக்காரு. கூட இருக்கவங்க அவங்க அப்படி இப்படி ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு வைப் பண்ணலாம், ரொம்ப பேசுறாங்க அதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். யாருமே வந்து நீங்க நினைக்கிறீங்க அவங்க வர போறாங்க, அவங்க இது பண்ண போறாங்க. ஓகே, எல்லாரும் பக்கம் தான் போறாங்க. அவ்வளவுதான் ஜென்ரல். நம்மளே கங்குபா ஃபேன்ஸ் பாட்டு நம்ம இதுவே ஓகே ஃபைன். ஓகே, இது விடுங்க. நீங்க 1 வீக் பேக் ஏன் வந்து குஷியானதை பத்தி ரொம்ப இது பண்ணி பேசுறீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல யூ ரிமெம்பர் தட்? உங்க ஞாபகம் இருக்காது? என்ன பேசுறீங்க ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எல்லாமே ரெக்கார்ட்லயும் இருக்கு. சொல்லுங்க, நீங்க தான் கேட்டிருக்கீங்க. அதை எல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விஜய் அஜித் சேர்ந்து வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட் வீக் நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல விஜய் விட்டுருங்க, இப்ப அஜித் ஃபேன் வருவாங்க. சொல்லுங்க. இப்ப ஏன் விஜய் விட்டுருங்கன்றீங்க? இதுக்கு முன்னாடி விஜய் சேர்த்து தானே பேசுறீங்க. விஷயானந்த் வரும்போது விஜய் டிவிக்கு இல்ல. சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் ஒரு டிவிக்கு வர போறீங்க, வாங்க. ஐடி விங் இல்ல உங்க ஐடி விங்ல என்ன பேசினாங்க என்ன பேசிட்டாரு? நீ
நீங்க பெங்களூர்ல ராபின்சன் உட்காந்துருந்தா நீங்க நீங்க பெங்களூர்ல என்ன தானே பண்ண இருக்கீங்க? போறீங்க? நீங்க நீங்க பெங்களூர்ல தானே பெங்களூர்ல இருக்கீங்க? உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. இல்ல நான் பெங்களூர்ல இல்லைங்க, நான் சென்னை ஆலந்தூர்ல இருக்கேங்க. என் அட்ரஸ் வேணா உங்களுக்கு எங்கேயோ இருக்க. அனுப்புறேன். சரி ஓகே. இப்போ என் அட்ரஸ் சொல்லி என்ன பண்ண நான் போறீங்க? அனுப்புறேன். அதுதான் நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கல்ல, என்ன எவ்ரி டைம் பெகரிங்ல இருக்கிறேன் எவ்ரி அங்க டே இருக்கிற ஒரு உங்களுக்கு ஸ்பேஸ்ல என்னங்க வந்து இப்ப சும்மா பிஸியானதை ஒருத்தர் பத்தி வந்து என்னங்க? இப்ப 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 நான் இல்லங்க, நீங்க சொன்னதுக்கு அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ அப்படி போட்டிருக்காங்க. பேசக்கூடாது. ஓகே, என்ன பேசக்கூடாது, என்ன I'm not பேசக்கூடாது? talking. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு என்ன ஒரு நாள் பேசக்கூடாது? வந்தா ஏன் டார்கெட்டாவே வரீங்க? உங்களை எனக்கு டார்கெட் பண்ணும், டார்கெட் என்னங்க? நீங்க டார்கெட் தான் எனக்கு பேசணும்னு என்னங்க வரீங்க. டார்கெட்? நீங்க ஒரு டார்கெட்ல ஆமா, வரீங்களா? இப்ப நீங்க நாங்க ஒரு பேசுறது அப்படிதான் டார்கெட்ல இருக்கு. வரோம். உங்களுக்கு அப்படி ஏங்க புத்துதலா அவ நல்லது தாங்க, நல்ல சந்தோஷமா எடுத்துருப்போங்க. இப்ப பிஸியான கார்த்தி அந்த ப்ரோ, பத்தி நான் என்ன என்ன ஏதாவது தப்பா பேசுறேன்? பேசினா சாரி ப்ரோ. நான் வந்து ராபின்சன் கிட்ட கேட்கணும் பர்சனலா, அதனால கேட்கறேன் ப்ரோ. சாரி. பர்சனலா பேசினா தப்பா பர்சனலா பேசுறேன். பேசுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் ஆமா, நீங்க கேட்கறத கெடுத்து பர்சனலா பிஸியானதை பத்தி ஏங்க எல்லாம் பின்னாடி அவ ஒரு ஒரு ஏங்க ஐபிசி மீடியா ஏங்க போட்டிருக்காங்க, அதை ராபின்சன் பத்தி ஏங்க பேசுங்க. ராபின்சன் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ராபின்சன் ஒரு உடன்பிறப்பு, ஒரு அஜித் ஃபேனு. அப்புறம் புஷானந்த பத்தி என்ன பாராட்டு பணையம் புளிவாரு அவரு. அவர் கிடைக்கிற ஆப்லாம் ட்ரோல் தான் பண்ணுவாரு. அப்புறம் ஏன் ட்ரோல் பண்ணீங்கன்னு இது என்ன அர்த்தம்? மீடியா அவன் பேச அதை போய் எதிர்கட்சிக்காரன். பேசுங்க. எதிர்கட்சிக்காரன்ட்ட போய் நீங்க வந்து ஏன் பேசுறேன்னா எதிர்கட்சிக்காரன் பேசதாங்க செய்வான். சரி ஓகே கார்த்தி, அண்டர்ஸ்டுட். அப்புறம் அவன்கிட்ட போய் கேள்வி இருந்தேன், ஏன் பேசுனேன் உள்ள கட்சியில இருக்கவங்களே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? நான் வழிமொழிகிறேன், அப்படிதானே சொன்னேன் கதை. உள்ளாருங்களே அக்செப்ட் பண்ண மாட்டேன் கொடுப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே நிறுத்தி இந்த பர்த்டே விஷஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு போன மாசம் ஒரு ட்வீட் போட்டு இந்த மாசம் இந்த வயநாட்டுல மண் சரிவு வந்ததுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டியே குறைஞ்சு போச்சு. இவங்க வந்து சும்மா நான் தான் சொல்லிட்டேன், கட்சியெல்லாம் ஓரம் வச்சுட்டு வாங்க. கோர்ட் ரிலீஸ் ஆக போதுங்க 30 நாள்ல. அதுக்கு போவோம். கட்சியெல்லாம் அப்போ பார்ப்போம். கட்சியெல்லாம் இப்ப நமக்கு இருக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த உறுதிமொழி ஏத்துக்கிட்டு வாங்க. கோர்ட் ரிலீஸ் இருக்கு, கோர்ட்டை பத்தி 100% பேசுவோம். கோர்ட்டை கார்த்தி ப்ரோ, பத்தி பேச நிறைய இருக்கு. நீங்க பேசுறதா கேட்டு நான் தானே இந்த ஸ்பேஸ் வந்தது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்க, உன்னை வந்து என்ன வேணா அடிங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க அக்செப்டா பண்ணி யூ ஆன்சர் எவ்ரிபடி. பட் ஆனா ராபின்சன் அதை ஃபாலோ பண்ணல. வராரு ரெகுலரா நான் ஏங்க எதுக்கு அவன்தான் ஃபாலோ அவன் பண்ணும்? அந்த நான் ஃப்ளோல ஏங்க ஒண்ணு ஃபாலோ எதுங்க போயிட்டே ஃபாலோ பண்ணுவேன்? இருக்கு. பண்ணுவான் அவன்? கார்த்தி ப்ரோ, டிவிக்கு உறுப்பினரா? அவன் நீங்க ஒரு நான் ஏங்க ஃபாலோ உடன்பிறப்புங்க, இல்ல பண்ணுவேன்? அவன் ஒரு உடன்பிறப்பு. நான் ஏங்க உறுப்பினர்லாம் ஃபாலோ இல்லைங்க, நான் ஒரு பண்ணணும்? அவர் அதே உறுப்பினர்லாம் மோட்டிவ்ல இல்ல வருவார் ப்ரோ. இன்னைக்கு வந்து நோ ஐபிசி தமிழ்ல வந்து பிஸியானந்த போடுறாங்க, அதை போய் கேளுங்க. போய் ஏன் போடுறீங்க? அதை போய் இல்ல நியூஸ் நான் பண்ணலாம், ஒன்னே போய் ஒண்ணு கேளுங்க. கேக்குறேன். இல்ல ராபின்சன் ப்ரோ, நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அதுக்கு பேசுங்க. அதுக்காக சொல்லல. என் வாய் நீங்க அடைப்பீங்க, எத்தனை பேர் வாய் அடைப்பீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேசிருக்கீங்க, அதுதான் சொல்றேன். என்ன நான் வெறும் வந்து ஊருக்குள்ள டிவி பேசி கேக்கு போய் சொல்லல. எல்லாத்தையும் இன்னைக்கு ஏன் கேளுங்க, போய் பேசுங்க. இன்னைக்கு ஏன் கங்குவா சூர்யான்னு எடுத்துட்டு வந்தீங்க அந்த டாபிக்? நல்லா தானே போயிருந்தது. ஒய் யூ brought that சூர்யா அண்ட் Why கங்குவா you டாபிக்? bought அது ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு இல்ல. வந்தீங்க அது சொல்லுங்க. மங்குவா டாபிக் அது ஏன் எல்லாரும் எடுத்துட்டு வந்தீங்க? பேசுறதுதான் இல்ல. இது ஏங்க, வந்து நீங்க இந்த உங்க பாருங்க, உங்க படமே வரல பிரச்சனை வந்து அதுக்குள்ள இல்ல உங்க பிரச்சனை படம் வரதுக்கு பிஸியானது முன்னாடி you பிரச்சனையா? can't talk about the movie. இல்ல ஒரு படம் பிஸியானது வந்தா இல்ல. அது பேசுங்க, நீங்க படம் பேசக்கூடாது, வரதுக்கு. அது நீங்க பேசக்கூடாது. நான் என்ன பேசணும்னு நீங்க பேசக்கூடாது. ஓகே, நான் பிஸியானது பேசணும், பேசுவேன். அவர் தானே இப்ப வந்து தாவேகா தலைவரா இருக்கிறாரு, அது பேசுறதுக்கு என்ன தப்பு? இப்ப யாருங்க தாவேகா வழி நடத்துறது? யாருங்க வந்து எல்லா காரியத்துக்கும் முன்னாடி போய் பார்த்துட்டு இருக்கிறது? சொல்லுங்க. யாரு இப்ப வந்து மீடியால யாருங்க தெரியுறாரு? நாங்க தெரியுங்க, ஒருத்தர் வந்து இந்த இன்னும் மீடியால வந்து வந்து கார்த்தி காலே வைக்கல, தெரியுறாங்களா? கால் வைக்காத இந்த பாருங்க, கால் வைக்காதவர்கிட்ட வந்து நீ செஞ்சுரி அடிச்சிருக்கா கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல. நாலு டெபியூ வச்சீங்க பண்ணாதாங்க அங்க செஞ்சுரி அடிக்க முடியும். டெபியூவே பண்ணல, அதுக்கு முன்னாடி ஏன் கதறீங்க? அதான் கேள்வி. இந்த கதறது இன்னும் வந்து காலே வைக்கல. எங்க இல்ல காலே வைக்கல, பெரிய காலே பெரிய ஆளுங்க வைக்காத கூட ஏன் சண்டை கதறீங்க? போட்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க வந்து இங்கெல்லாம் ஐயோ, அப்புறம் ஏன் எங்க கூட சண்டை போடுறீங்க? நாங்க நீங்க அப்புறம் ஏன் எங்க கூட சண்டை நினைச்சுக்கிறீங்க, போடுறீங்க? நாங்க இங்க பாருங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க நாங்க வந்து உங்கள்ட்ட சண்டை போடுறது. அப்படியே நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்படியே நினைச்சிட்டு நீங்க எனக்கு பயம் எல்லாம் கிடையாது காலர் ப்ரோ. தூக்கிட்டு போங்க ஜி, சந்தோஷமா இந்த போங்க. பாருங்க, நோ ப்ராப்ளம். நான் ஓப்பனா சொல்றேன் ராபின்சன் ப்ரோ, புரியுதா? எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. ஓகேவா? நான் ஓப்பனா சொல்றேன், சொல்லிட்டு போங்க, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். சிம்பிள். உங்க ஒரு நடவடிக்கையும் எனக்கு தெரியுது நீங்க என்ன. சரி, அப்புறம் வேற என்ன? அப்புறம் கேட்டுக்கிறேன், சந்தோஷமா கேட்டுக்கிறேன் நீங்க பேசுறதுதான். கேளுங்க ப்ரோ, இட்ஸ் ரெக்கார்டட் ஸ்பேஸ் தான். நீங்க நாளைக்கு கூட கேட்கலாம், இன்னைக்கு தான் கேட்கணும்னு.
எங்க மனச்சு அடுத்த டயர்ட் பண்ணாதீங்க மனு. வேற ஏதாவது பேசுவோம். சரி ஓகே கார்த்திக். ப்ரோ நீங்க கங்குவா படம் சில கிளிப்ஸ் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. எத்தனை நிமிஷம் ப்ரோ போட்டு காமிச்சாங்க உங்களுக்கு? ஐ மீன் சாங்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி போட்டாங்க, சும்மா ரேண்டம் இந்த சாங் மொத்தம் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். சாங் ஒன்று, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன்ஸ். இப்போ ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் அந்த சாங் ப்ரோ? ஆமா அந்த சாங் தான். ஓகே ப்ரோ ஓகே. இன்னொன்று இந்த மேக்கிங் வீடியோல பாத்தீங்கல்ல, பார்த்தேன் ப்ரோ. அது பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சாமி பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. சூர்யா அதுல பார்க்கும் உங்களுக்கு தெரியாது. மேக்கிங் வீடியோவை பார்க்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது அந்த பிடிக்கல. பாட்டு எப்படி இருக்கும், எவ்வளவு கிராண்டா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் மேக்கிங் வீடியோ பார்க்கும். ஆமா இல்ல அதுல சிவா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த லிரிக்ஸ் கேட்கும் போது டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கே பிடிக்கல. ஏன்னா ஏதோ என்னடா இது, இவங்களுக்கு ரொம்ப கூணானுங்க. சாங் அப்படி இருக்கும், படம் இப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஒரு பேன் இந்தியா ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. பட் வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியலே இல்லை. ஃபர்ஸ்ட் சிங்கிளே ஒரு கம்மின்னு போற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதர் லாங்குவேஜ்ல கேட்க நல்லா இருக்கு. இந்த தமிழ்ல அந்த செலக்ட் பண்ண சிங்கர்ஸ் எனக்கு பிடிக்கல. அதர் லாங்குவேஜ்ல கேட்டா நல்லா இருக்குன்றதே உருட்டு ப்ரோ. உங்களுக்கு தமிழ்ல ப்ரோ பிடிக்கல ப்ரோ. அதுக்கப்புறம் எதுக்கு வேற லாங்குவேஜ்ல கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கலாம் ப்ரோ. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்ல முடியும். ஹலோ ராபின்சன், நல்லா இருக்கீங்களா? ஓஹோ ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே புரியுது. பெகரின் ஓகே சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? பிஜேபி வந்து ஒரு டைம் வந்து ஹீட்டட் ஆர்குமெண்டா போச்சு. ஹீட்டட் ஆகி என்னங்க உங்க அட்ரஸ்லாம் அப்புறம் பேசுறேன்னு சொன்னீங்க, கான்டாக்ட்லாம் பேசுறேனே, அதான் பேசிட்டு தானே இருக்கேன். மீட் பண்ணலாம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்ல நல்லா இருக்கு சொல்லுங்க. அன்னைக்கு இல்லங்க ஆக்சுவலி டைம் பாஸ்ல வந்து இங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அன்னைக்கு ஏதோ டென்ஷனுங்க, அதை விடுங்க. அன்னைக்கு ஏதோ கடுப்புல இருந்தேன், அப்படி அன்னைக்கு ஏதோ மூட்ல இருந்தேன், பேசணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எப்ப நீங்க பேசதான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி நீங்க இருந்தீங்க. இல்ல மனோஜ்னு ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாருங்களா, சரி அதான் வந்தேன். புஷி ஆனந்த் வந்து பண்றது எல்லாமே காமெடியா தான் இருக்கு, அதை பத்தி பேசக்கூடாது. நம்ம பேசலாம், அப்புறம் எதுக்கு வேணுமோ கார்த்தி பேச சொல்லுங்க. கார்த்தி கூட ஒன்னு ஒரு இன்பிட்வீன் ஆளு, அவனை பேச சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. யார் ப்ரோ? நான் தான் மனோஜ். யாரு வந்தா உள்ள? சொல்லுங்க ப்ரோ. இல்ல உள்ள வரலைங்க. அவர் இல்ல, நான் ஃப்ராங்கா பேசினா அவர் பண்றது காமெடியா இருக்கு, சோ அதை பத்தி பேசணும். அவர் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, நீங்க அன்னைக்கு ராபின்சன் பேசி நீங்க கேட்டீங்களா? இல்ல ராபின்சன் புஷியானந்த பத்தியே டாபிக் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு நீங்க வந்து புஷியானந்த பத்தி என்ன பேசுறீங்கன்னு தான் கேட்டேன். I'm not talking about the புஷியானந்த். I'm talking about what you spoke about him. புரியுதா? There is a difference. இல்ல புஷியானந்துக்கும் நீ என்ன புஷியானந்த பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இல்ல யார பத்தியுமே பேசக்கூடாது, இவங்க பத்தி பேசக்கூடாது. அப்படி இல்ல ப்ரோ, பேசக்கூடாதுன்னு சொல்லல ப்ரோ. அது வந்து அன்பார்லிமெண்டரியா பேசக்கூடாது. அது வந்து யாருமே பேசலைங்க. பேசினாலே அவர் தூக்கிடுவாரு ஸ்பீக்கர் விட்டு. அப்பெல்லாம் யாருமே ப்ரோ. அவருக்கு ஒண்ணுன்னா எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா ஆல் ஐ நோ ப்ரோ, லா படி இப்ப ஏதாவது நம்ம யாராவது ஒரு தலைவர் பேரை சொன்னாலே அது வந்து நோட் ஆகும் ஸ்பேஸ்ல. அப்போ அது இதுவாகும். அது உண்மைதான் ப்ரோ. பட் என்ன சொல்ல வரீங்க எனக்கும் என்ன நாங்களே ஆரம்பிச்சிருக்கோம். பேசுறது சிரிப்பா இருக்கும் ப்ரோ. ஆனா இது இல்ல நீங்க சிரிப்பா இருக்குன்னு தான் தெரியல. ஏன் பேசுறது இல்ல. ராபின்சன் பைபிள் கிடையாது. டிவிக்கு ட்ரோல் பண்ணணும்னா டைரக்டா ட்ரோல் பண்ணிட்டு போங்க மனுஷ். இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பேசிட்டு இப்ப என்ன பண்ணீங்க? அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் தப்பா பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க டைரக்டா ரோல் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரிலாம் இன்டைரக்டா வந்து ராபின்சன் பேசுற மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு வந்து இன்டைரக்ட் ரோல்லாம் பண்ணாதீங்க. தலைவர் அப்படிலாம் பேசுறோம். தலைவரா இல்ல நீங்க தியாகி தமிழ்நாட்டை காப்பாத்த வந்த விடிவெளியில பேச ஆரம்பிச்சிருக்கீங்களோ.
ஏன் நீங்க ஐயோ போஸ்டர் தான் ப்ரோ, அடிச்சு நான் ஒட்டிக்கிறீங்க, வந்து அதுக்கு நாங்க ஐ தான் எம் நாட் கிடைச்சோமா? டாக்கிங் இயர். நான் பார்ட்டி பத்தியே பேசல ப்ரோ. அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னாங்க. அவர் என்ன ப்ரோ, ஒருத்தர் வந்து பேசவே இல்லை, அவர் முடிச்சுட்டாதான் ப்ரோ வர முடியும். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வந்துட்டு நீ யார் என்ன யார் ஆர்கியூ யார பண்ற, நீ சொல்றீங்க? பண்ணது தப்பு விஜயானந்த் அப்படி இப்படி. சொல்றீங்களா, விஜய் சொல்றீங்களா? ஏதாவது கரெக்டா சொல்லுங்க நீங்க முதல்ல. யாரும் சொன்னீங்க, நீங்க அவரை யாரும் பத்தி சொன்னீங்க, அந்த பேசுறதுக்கு ஒண்ணுமே ரெக்கார்டிங் இல்லை. கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப டிவிக்கே நடத்துறது பிஸியானந்த் தான். அவர் தான் வழி நடத்திட்டு சரி, இருக்காரு. அப்போ ம், ம். விடுங்க விடுங்க. விடுங்க விடுங்க. அதாவது, விட்டுருங்க. ஏன் சரி, எப்படிங்க பண்ண முடியும்? மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுமா? எப்படி நீங்க எல்லா சரி, இப்ப ஐயப்பா கோட் ப்ரோக்ராமும் ஐயப்பா அப்படி கோட் சும்மா ஐயப்பா விடுங்க. ஐயப்பா கோட் ஐயப்பா நீ வேற கோட் வேற என்ஜாய் இல்ல பண்ணணுமா வேண்டாமா ஐயப்பா உங்களுக்கு? வேற யாருக்கா வேற யாருக்கா ஸ்பீக்கர் ஓடுறான். ரொம்ப போர் மனோஜ், ரொம்ப போர் அடிக்கிறீங்க நீங்க. வேண்டாம். ஏங்க நீ ஆடியோ லான்ச் இருக்காதுங்கிற? நீ மாநாடுலாம் விடாது, ஏன் ஆடியோ லான்ச் இருக்காதுங்கிற? இந்த டெம்ப்ளேட் திருப்பி வேண்டாங்கிற யோசிக்கிறாங்கடா அவங்க. அது கொடுத்தா இன்னொரு ஹைப் வரும் தானே கார்த்தி. இன்னும் ஆல்ரெடி படம் ஓடிடும், இன்னொரு நல்லா தானே இருக்கும். தெரியல, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ண மாதிரி தெரியல. சரி, நான் ஜென்ரலா கேட்கறேன், இந்த சேலத்துல இது பார்த்தது அது என்ன? இப்போ ஆடியோ லான்ச் வித் மாநாடா, இல்ல மாநாடு மட்டுமா, இல்ல என்னது இது? என்ன அது, சும்மாவா இல்ல ரேண்டமா ஒரு இடமா சூஸ் பண்றது? அது பார்த்துட்டு இருக்காங்களா? சினிமா சினிமா வேற, அரசியல் வேற. சினிமா ஆடியோ லான்ச்சோ மாநாட்டெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. அது வேற இது வேற. அவங்க சரி, லியோ மாநாட்டுக்கு க்ளோஸ் எல்லா டு, ஊர்லயும் இல்ல இடம் இல்ல நான் பார்த்துருக்காங்க. மறந்துட்டேன். லியோ இந்த க்ளோஸ் டு கொஞ்ச நாள் முன்னாடி தானே அந்த இதெல்லாம் வச்சு அப்புறம் கூட்டம் இது வேண்டாம் போலீஸ் இதெல்லாம் பண்ணி, அது எவ்வளவு நாள் இந்த இது? அதான் பண்ணா இன்னொரு 10 நாள்ல பண்ணிடணும்ல. பட் ஆனா உன் அறிகுறி தெரியற மாதிரி ஆகஸ்ட் 15 தெரியல. இது வரைக்கும் ஒன்று தெரில, பார்ப்போம். தங்கலாம் என்ன ப்ரோ ஆகுது இந்த ஆடியோ லான்ச்? தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே 5ஆம் தேதி. பட் ஆனா தங்கலான்னு கங்குவா பண்ணும்போது கங்குவா தானே கார்த்திக் பெரிய ஒரு ஓப்பனிங், அதிக ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அதிக செலவு பண்ணி இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன். ஆமா, அதான் பெரிய படம். ஆமா, அதான் பெரிய படம். அப்ப அவங்க மேஜர் ஃபோக்கஸ் கங்குவா, அப்புறம் தங்கலான், அப்படிதானே? இது இல்ல ஃபர்ஸ்ட் எது ரிலீஸ் ஆகுதோ டிபெண்ட் பண்ண, அப்படிதானே? ஆமா, ஃபர்ஸ்ட் இது ரிலீஸ் ஆக போகுது, இது முடிச்சுட்டு அடுத்தது. அது 2 மாசம் கழிச்சா ரிலீஸ் இந்த வலை ஆகும். பேச்செல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களா, சில படம் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட, இப்போ எக்ஸாம்பிள் தங்கலான் வானங்கள ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா கங்குவா தருவாங்க. அது மாதிரி அதெல்லாம் உண்மையா? ஆக்சுவலி ரியாலிட்டியில் எப்படி அதெல்லாம் ரியலாவே நடக்கிறதா, இல்ல எப்படி இவங்க சொல்றாங்க? இப்ப இந்த கோகுலம் அவங்கலாம் சொல்றாங்க அவங்க இந்தியன் டூர்ல ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, ஸோ அப்போ வந்து அதனாலதான் போட்டு வாங்க முடியல எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி இது? அவனுக்கு எதையா ஒன்று அப்பப்போ டெய்லி ஏதாவது தோன்றதை பேசுவானுங்க. அதுக்கெல்லாம் விளக்க சொல்லிருக்க முடியுமா? என்ன புரியல எனக்கு, என்ன கேள்வி வர? ராபின்சன் பத்தி நேத்தியே சொல்லிட்டாரு கார்த்திக். இந்த மாதிரி அது சும்மா ஃபேக் ரீசனா தான் இருக்கும். அவங்க ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தானுங்க? இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோகுலம் சிட்ஸ் இருக்காங்களே, கோகுலம் ஸ்ரீகோகுலம், அவங்க வந்து பெரிய இது, அவங்க இந்தியன் டூ வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க போட்டு அது வாங்குற பிளான்லாம் இருந்துச்சு. அப்ப ஆனா அவங்க ரொம்ப இதுதான் நேத்தே விளக்க சொல்லிட்டேனே. ப்ரோ தங்கலான் ஆடியோ லான்ச் போவீங்களா இல்ல ஸ்கிப்பா? தங்கலான ப்ரோ, அது போவோம் ப்ரோ, போவோம் மண்டே. சுரேஷ் காமாட்சி கிட்ட சொல்லி இந்த ஒரு ப்ரெஸ் ஷோலாம் பண்ண சொல்லுப்பா இந்த படத்துக்கு. வணங்கான் நீங்களும் பார்த்துட்டு எப்படி ஒரு ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்க. ரிவ்யூஸா அட் வணங்கான் இல்லைன்னா வந்து 7 கடைகள் ஏதாவது ஒரு ஓடுப்படும் போது அதை ரிலீஸ் டைம்ல பண்ண சொல்லுவோம்.
நாளைக்கு எப்ப பார்க்குற இந்த NOVP நண்பன் ஒரு வந்த பிறகு எப்ப போய் பார்க்க போற? இந்த வாரம் இந்த படமும் பார்க்கல. மழை பிடிக்காத மனிதன் பார்க்கணும். அதுக்கப்புறம் NOVP பார்க்கணும். மார்னிங் தூங்கிட்டீங்களா ப்ரோ? அப்புறம் இல்ல வேலை இருந்துச்சு, நீ பார்க்க முடியல. இன்னைக்கு எந்த படமும் பார்க்க முடியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா? லைக் எது NOVP நல்லா இருக்குன்னாங்க. ஆனா நானும் ஒருத்தர் யாரும் கேட்டாங்க, மீசை முறுக்கு மாதிரி. கோழி தான் கேட்டான், மீசை முறுக்கு மாதிரி இருக்குமான்னு. நல்லா ஒரு டிஃப்ரெண்டான இருக்குமான்னு ஒரு இதுதான். அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்க எல்லாரும். ராபின்சன் மியூசியம் இருக்குல்ல, பாட்டுலாம் பயங்கர ஹிட் ஆச்சு படம். ஆனா இதுல ஹிப்ஹாப் பாதி மியூசிக்ல இல்ல ஒரு இது பாடி. ஆனா நிறைய பேர் சப்போர்ட் கார்த்தி, ஒரு அதான் நிறைய பேர் பண்றாங்களே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்லா தானே இருக்கு. வெங்கட் பிரபு, ஹிப்ஹாப் பாதி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இல்ல அதுக்கு காரணம் அந்த டீம் அப்படி, அந்த டைரக்டர், அந்த இல்ல இப்ப இந்த நம்ம எத்தனை பேரை தெரியும் எல்லார்ட்டையுமே பர்சனலா என்னை மட்டுமே ஆக்சுவலா நான் எனக்கே வருத்தம் தான் உண்மையிலே. என்னையை மட்டுமே அவர் வந்து தம்பி வந்து ஒரு 10 டைம் கூப்பிட்டுருப்பான். நான் வாங்கினேன் படம் பார்க்கலாம். ஒரு ஆக்சுவலி இந்த 10 டைமே மெசேஜ், ஹிப்ஹாப் பாதி படத்துல 10 டைமே என்னை மீட் பண்ணோம் மெசேஜ் எல்லாம் போடுவாங்க. எனக்கே உண்மையிலே வருத்தம் தான். இன்னைக்கு கூட பார்க்க நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள வேற ஒரு இதுல போக முடியல. அந்த மாதிரி மெசேஜ் அவன் பர்சனலா எல்லார்கிட்டையும் பேசி அந்த படத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். அதுக்குதான் இவ்வளவு சப்போர்ட். ஆட் பண்றலாம் சாதாரணமான காரியங்கள் கார்த்தி. இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையில ப்ரொமோட் பண்ற எவ்வளவு கஷ்டம் தான். ஆமா, ரொம்ப டெடிகேட்டா ஒர்க் பண்ணாங்க இந்த டீம். எல்லார்கிட்டயுமே பர்சனலா பேசி எல்லார்ட்டையும். அது என்னவே இர்ஃபான், இந்த வில் ஸ்பாட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த சென்டரிங் ஃபேஸ் அந்த இவர் மாதிரி தான். இந்த இவர் மேல அந்த ஒரு பேர் கூட எனக்கு தெரியல, அந்த இப்ப பாதி படத்துல தம்பியா வருவார் அவர்தான். ஆனா நல்ல ஒரு ஃபேஸ் இருக்கு, இப்படி நல்லா வரணும். ஆமா, மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் வரும்போது தான் கருத்து நல்லா இருக்கும் சினிமானா. தெரியல இர்ஃபான்ஸ்க்குலாம் என்ன ரோடுக்குன்னு தெரியல. சரியா இருக்கு ஸ்பீக்கர்ல சக்சஸ்ஃபுல் வந்திருக்கு. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? பாய். நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்.